السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய மார்க்க உரையில் இன்றைய தஅவாக்கள சூழலும் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுங்குகளும் என்கின்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய தஅவாக்களம் ஒரு திறந்த ஒரு களமாக என்ன செய்திருக்கிறது, மாறியிருக்கிறது. ஆண்கள் பெண்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல், வயது வித்தியாசம் இல்லாமல், படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல், திறந்த வகையில் எல்லோரும் கருத்து தெரிவிக்கக்கூடிய, எல்லோரும் பேசக்கூடிய, எல்லோருக்கும் சேர்ப்பிக்க முடிந்த ஒரு சூழ்நிலையில் நாம் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவர் தனது நிலைப்பாட்டை, தனது ஆய்வுகளை, தனது கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்றால் அவர் கஷ்டப்பட வேண்டிய ஒரு காலமல்ல. சாதாரணமாக வாட்ஸ்அப்பை எடுத்து ஒரு ஆடியோவை ரெக்கார்டு பண்ணி இதுதான் எனது நிலைப்பாடு அல்லது எனது கருத்து அப்படின்னு சொல்லி போட்டுட்டாருன்னு சொன்னால், அது அதாவது நீங்கள் யார், எவர், ஏன் சொன்னீங்க, எதுக்கு சொன்னீங்க என்று தெரியாமலேயே அதுக்கு தலைப்பு போட்டு ஷேர் பண்ணுறதுக்கண்டே இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, வெயிட் பண்ணிக்கிறாங்க. அதனால் இது உலகம் ஃபுல்லாக, அதாவது தமிழ் உலகம் ஃபுல்லாக போய் சேரக்கூடிய அமைப்பிலான ஒரு காலம். எனவே இந்த தஅவாக்களம் லேசாக சேர்க்க முடியும், லேசாக உடைக்கவும் முடியும், லேசாக கருத்துக்களை திணிக்கவும் முடியும், லேசாக கருத்துக்களை குழப்பவும் என முடிந்த ஒரு கால சூழ்நிலையில் நாம் என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். கருத்து முரண்பாடுகள், அதே போல பிரிவினைகள், சச்சரவுகள், நம்பிக்கையின்மைகள், அமானிதம் பேணாத நிலை போன்ற பல சூழ்நிலைகளுக்கு மத்தியில் தான் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில பொழுதுகளில், அதாவது அமானிதம், அந்த உறவு பேணல் என்பவைகளின் ஊடாக நடக்கக்கூடிய கருத்து முரண்பாடுகளில் மனிதர்களுக்கு என்ன செய்யலாம், ஓரளவு எது சரி எது பிழை என்று என்ன செய்யலாம், முடிவுக்கு வரலாம். ஆனால் இன்றைய சூழ்நிலை அப்படி அல்ல. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இலக்கை, ஒவ்வொரு விஷயத்தை இலக்காக வைத்து செயல்படக்கூடிய ஒரு காலநிலையை நாம் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அறிஞர்கள் மீது நம்பிக்கை இல்லை, அமைப்புகள் மீது நம்பிக்கை இல்லை. அதுபோல அதாவது யார் மார்க்க விஷயங்கள் பேசுகிறார்கள், யார் தீர்ப்பு சொல்கிறார்கள் என்பதில் ஒரு ஒழுங்கு இல்லை என்ற ஒரு சூழ்நிலை நாம் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காலநிலையில் கருத்து முரண்பாடுகள் மிகவும் என்ன, அதாவது சிக்கலுக்குள்ளாகி போயிருக்கக்கூடிய இந்த காலநிலையில் எப்படி நாங்கள் தப்புவது, இந்த சூழ்நிலையில் நல்லவர்களாகவும் நம்ம, அதாவது இன்னும் சொல்ல போனால் மார்க்க தீர்ப்பு, மார்க்க அறிவு, மார்க்க விளக்கம் இவைகளை படிப்பதன் ஊடாக எங்களுடைய நோக்கம் என்ன, எல்லாத்துடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். நாங்கள் நல்ல முறையில் அமல் செய்யணும், எங்கள் அமல்களை பாதுகாக்க வேண்டும், நாளை மறுமையில் நரகத்தை விடுதலை அடைந்து சொர்க்கம் நுழைய வேண்டும். இதுதான் எல்லாருடைய இலட்சியம். அப்போ நம்ம படிக்கிறதாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தை விளங்குவதாக இருந்தாலும் சரி, பிறருக்கு எத்தி வைப்பதாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுடைய பின்னணியும் அந்த நோக்கம் அடிப்படையில் தான் நடக்கணும். ஆனால் இன்றைய தஅவாக்களத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நோக்கம் மிக குறைவாக என்ன இருப்பதை பார்க்கிறோம். ஒரு விதமான, அதாவது வெறி கலந்த ஒரு தஅவாக்களமாக பொதுவாக இந்த தஅவாக்களத்துடைய பல இடங்கள், எல்லா இடமும் இல்லாது விட்டாலும் பல இடங்கள் என்ன மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் என்ன ஆசை அப்படின்னு சொன்னால், நான் உண்மையிலும் இருக்க வேண்டும், உண்மையாகவும் இருக்க வேண்டும், உண்மையிலும் இருக்க வேண்டும், உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை எல்லோருடைய உள்ளத்திலேயும் என்ன உண்டு. அப்படி என்று சொன்னால் இந்த இடத்திலே குர்ஆனையும் சுன்னாவையும் நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை போதும் ஒரு மனிதன் நல்ல முறையில் வாழுவதற்கு, ஒழுங்காக வாழுவதற்கு. குர்ஆனையும் சுன்னாவையும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒருவர் முழுமையாக எடுத்து நடந்தால் அது போதுமானது. சுருக்கமாக சொல்றதா, நான் இப்படி போதும், குர்ஆன்ல என்ன வருது, ஹதீஸ்ல என்ன வருதோ அதை நீங்கள் உள்ளத்தாலும் உடலாலும் எடுத்து நடவுங்கள் என்று நம்ம சொல்லிவிட்டாலேயே போதுமானது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அது மாத்திரம் புரிய வைப்பதற்கு, விளங்கப்படுத்துவதற்கு போதுமானதாக என்ன இல்லை, விளங்கப்படுத்துவதற்கு. அதனால்தான் இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் சிக்கல்களுக்கு மத்தியிலும் நான் சிறந்த முறையில் ஒரு நல்ல ஒரு நிலையில்
நாங்களும் மார்க்க அமல்களை செய்து கொண்டு நல்ல செய்திகளை மற்றவர்களுக்கு எத்தி வைத்து நடப்பதற்கு சில பொதுவான ஒழுங்குகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதற்கு குர்ஆன் சுன்னா ரீதியான சில விஷயங்களை நான் சொல்லி உங்களிடத்தில் ஞாபகப்படுத்துவதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். இதில் தாயியுடைய ஒழுங்கு என்ன, தவ்வாவுடைய ஒழுங்கு என்ன, இதை பற்றி நான் என்ன செய்யலை பேசல. அது பொதுவாக நாம் தெரிந்த விஷயம், அது நம்ம படிக்க வேண்டிய விஷயம். அது உசூலு தாவாவுடைய அடிப்படையோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் அதற்கு மேலாக இன்றைய கால சூழ்நிலைக்கெனவே நாங்கள் கடுமையாக கவனம் செலுத்தி கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன உண்டு. அதுக்கு இன்னும் நீங்க புரிஞ்சு கொள்வதற்கு உதாரணம் சொல்கிறேன். இமாம் மாலிக் பின் அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் ஒருத்தர் வாராரு. வந்து மா தகூலு ஃபில் இஸ்திவா, நீங்கள் இஸ்திவாவை பற்றி என்ன சொல்கிறீர்கள், அரசியலே அல்லாஹு தஆலா இருப்பதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு இமாம் மாலிக் பின் அனஸ் என்ன பதில் சொன்னார்கள்? இஸ்திவா மஅலூம், அல்லாஹு தஆலா அரசில் இருப்பது என்றால் என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும். வல் கைஃபியத்து மஜ்ஹூல், அது எப்படி என்பது தெரியாது. வல் ஈமானு பிஹி வாஜிப், அதை நம்புவது எமது கடமை. வஸ்ஸுஆலு அன்ஹு பித்ஆ, அதை பற்றி கேள்வி கேட்பது பித்அத். அக்ரிஜு ஹாதல் முப்ததி, இந்த பித்அத்வாதியை வெளியே போடுங்கன்றார். யாரு? இமாம் மாலிக் பின் அனஸ். அக்ரிஜு ஹாதல் முப்ததி, இந்த பித்அத்வாதியை வெளியே போடுங்கள் என்றார். இது இமாம் மாலிக் பின் அனஸுடைய காலத்தில் அவர் கடைபிடித்த ஒரு நடைமுறை, மதீனாவில் அவர் கடைபிடித்த ஒரு நடைமுறை. இந்த நடைமுறையின் காரணமாக என்ன நல்ல விளைவுகள் ஏற்படும், என்ன கெட்ட விளைவுகள் ஏற்படும் என்பதை வைத்துத்தான் அந்த நடைமுறை நாங்கள் என்ன செய்யலாம், செயல்படுத்தலாம். இது வஹி அல்லது மாலிக் இப்னு அனஸ் செஞ்சது வஹி அல்ல. அன்றைய காலத்திற்கு இந்த நடைமுறை உகந்ததா இல்லையா என்றதோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இதே விஷயத்தை ஷேக் அல்பானி எடுத்து என்ன சொல்றாருன்னா, அம்மா ஃபி அஹ்தி மாலிக் ஃபனஅம், அம்மா ஃபி அஹ்தினா ஃபலா. இமாம் மாலிக்குடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் நடக்கணும், எங்களுடைய காலத்துல இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ஷேக் நாசர் அல்பானி என்ன செய்யறாரு, எடுத்து சொல்றாரு. ஒரு பெரிய ஒரு சலஃபி அறிஞர். அப்ப என்ன அவர் சொல்ல வருகிறார் என்றால், அன்றைய காலத்தில் 90% மேற்பட்டவர்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் நேர்த்தியாக விளங்கக்கூடிய ஒரு காலம் அது. இதுல கேள்வி கேளுங்க என்று சொல்லி குறை சிந்தனை உடையவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா முதலாவது கன்ஃபியூஷனுக்குள்ள யார் உள்ளாகிறது, நேர்த்தியா உள்ளவங்க என்ன செய்வாங்க, குழப்பத்துக்குள்ளாக ஆரம்பிப்பாங்க. எனவே அந்த வாசலை தட்டுவதற்கு வழி கேள்வி கேளுங்கன்றதல்ல, இந்த மாதிரி குதர்க்கமான கேள்வியை தடுக்கிறது. தடுத்தால் இந்த மக்களுடைய அக்கீதாவை என்ன செய்யலாம், பாதுகாக்கலாம். ஆனா இன்றைய சிச்சுவேஷன் 90% யாரு, குதர்க்கமா சிந்திக்கிறவங்க தான் என்ன செய்யறாங்க, 90% இருக்கிறாங்க. இப்ப நீங்க கேள்வியை தடுத்தீங்கன்னா 10 பேர்ல 2 பேர் என்ன கேள்வியை தடுக்கிறான்னு இவனும் போய் சேர்ந்துருவான். எனவே சில பொதுவான சில நடைமுறைகளை நாம் புரிந்து நடப்பது அன்றந்த தஅவாக்களத்துக்கு என்ன செய்யும், மிகவும் பொருத்தமாக இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, எல்லாவற்றுக்கும் முதலாக நான் அந்த ஒழுங்குகளை சொல்வதற்கு முன்னால என்னதான் பேசிவிட்டாலும் நாங்கள் முதலாவது எல்லோரும் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன, தஅவாக்களத்தில் இஹ்லாஸ். எந்த ஒரு அம்சத்தை எடுத்தாலும் நாங்கள் முதலாக வலியுறுத்துறது என்னன்னு சொன்னால், எல்லாமே தப்பாகிரும் நோக்கம் பிழையாக இருந்தால். அல்லாஹுக்காக என்று மட்டும் நாம செயல்படாது விடுத்து எங்களுடைய இலக்குகள்ல வேறு வேறு இலக்குகள் இருக்குமாக இருந்தால், இறைவனது திருப்தியை நாடுதல், இறைவனது திருப்தியை நாடுதல் எந்த அளவுக்கு எங்களுக்கு இருக்கணும் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்வதை போல அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா, நீங்கள் பொருந்திக் கொள்கின்ற ஒன்றின் பக்கம் உங்கள் முகத்தை நாம் திருப்புவோம் அப்படின்ற அல்லாஹ். நீங்கள் பொருந்திக் கொள்கின்ற, அல்லாஹ் ரசூலை பார்த்து சொல்றான், நீங்கள் பொருந்திக் கொள்கின்ற கிப்லாவின் பக்கம் உங்கள் முகத்தை திருப்புவோம் என்று. நான் பொருந்திக் கொண்ட கிப்லாவின் பக்கம் உங்கள் முகத்தை திருப்புவோம் என்று சொல்லாம அல்லாஹ், நீங்கள் பொருந்திக் கொள்கின்ற ஒன்றின் பக்கம் உங்கள் முகத்தை நாம கிப்லாவாக என்ன செய்வோம், அதாவது திருப்புவோம், கிப்லாவுக்கு உங்கள் முகத்தை நாங்கள் திருப்புவோம் அல்லாஹ் தஆலா சொல்றோம். யார் பொருந்திக் கொள்கின்ற, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருந்துகிறார். இப்படி ஒரு வார்த்தை அல்லாஹ் தஆலா தூதர் பொருந்திக் கொள்கின்ற பக்கம் நான் திருப்புவேன் அல்லாஹ் தஆலா சொல்றான். இஹ்லாஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்கணும், இஹ்லாஸ் 100% இருந்தால் மட்டும்தான் இதை என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். என்ன திருப்தி, நபியை நீங்க திருப்தி பெற கிப்லா, அதாவது பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுது கொண்டிருக்கிறாங்க, டோட்டலா நீங்க எங்க திருப்பணும், ரசூலுல்லாஹ்வோட ஆசை காபத்துல்லாஹ்வுக்கு. அப்ப அல்லாஹ் தஆலா கடமையாக்கியது பைத்துல் மக்திஸ், அதுவும் விரையில்லை. ஆனா நீங்க விரும்புறீங்க இதை மக்காவை, அதன் பக்கம் நாங்க திருப்புறோம் என்று அல்லாஹ் தர்வாஹா, ரிதா, உங்களுடைய ரிதா, உங்களுடைய திருப்தி மக்கால தான் இருக்குதுன்னா நான் அதன் பக்கம் உங்களோட முகத்தை என்ன செய்றேன், திருப்புறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான்னு சொன்னால், அந்த மப்லக் இஹ்லாஸ்ல யாருக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ, நிறைய தஅவாக்களத்துடைய பிரச்சனைகள் எப்படிதான் காணாம போனோம்னு உங்களுக்கு விளங்கிடும். இன்னைக்கு உள்ள பிரச்சனையில நிறைய தஅவாக்களத்துடைய பிரச்சனைகள் காணாமலே போயிடும். எதுல, இந்த இஹ்லாஸால மட்டும். இஹ்லாஸை மட்டும் வைத்தாலே இவ்வளவு பிரச்சனை தானா என்ன செஞ்சிடும், போகக்கூடிய அமைப்பிலான விஷயம் இருக்குது. என்ன பிரச்சனை, எல்லாரும் தனக்கு இஹ்லாஸ் இருக்கிறது நினைக்கிறது, மற்றவனுக்கு இல்லை என்று நினைக்கிறது தான் முதல் பிரச்சனை.
எல்லாருடைய சிக்கலும் என்ன தெரியுமா? தனக்கு இஹ்லாஸ் இருக்கிறது, மற்றவனுக்கு என்ன இஹ்லாஸ் இல்லை என்று நினைப்பது தான் இன்றைக்குள்ள பெரிய பிரச்சனை. இப்போ நான் சொல்றேன் கூட உங்களுக்கு என்ன வரும்? நான் அப்படி இல்லை நினைவு தான் என்ன செய்யும் வரும். அதுதான் பிரச்சனைக்கான காரணம். அப்படி என்ற நினைவு கூட உங்களுக்கு அப்படித்தான் வரப்போகுது. என்ன நான் இதுல இல்லை வந்தாண்டா நினைவு வரப்போகுது. இந்த பிரச்சனை இருக்குது இஹ்லாஸ் இன்மை. இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை என்ன செய்யும்? எல்லா இடத்திலும் ஏற்படுத்தும். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்து செலவழித்தாலும் கூட என் தோழர்களுடைய கைப்பிடி என்ன செய்யாது வராது. என்ன அர்த்தம்? என்ன ஒரு மனிதன் தங்க மலையை செலவழிக்கிற அளவுக்கு ஒருத்தன் வாரான்னா என்ன பெரிய ஒரு ஈமான் இருக்கேன் அவனுக்கு. ஈக்குவலாக மாட்டீங்கன்னு சொன்னது அவங்க ஒரு சாதாரண பணத்தை கொடுத்துட்டு எதிர்பார்த்ததும் நீங்க எதிர்பார்க்கிறோம் என்ன வேறு வேறு. இஹ்லாஸ்ல ஒரு பிரச்சனை இருப்பதுதான். எனவே நாங்க முதலாவது அடிக்கடி தனியே உட்கார்ந்து யோசிக்கிற விஷயமாக இருக்க வேண்டியது இஹ்லாஸ். எப்பொழுதுமே சிந்திக்க வேண்டியமாக இருக்கு. நான் எனது செயல்பாடுகள் இஹ்லாஸ் இருக்கு, எனது எழுத்துல இஹ்லாஸ் இருக்கிற கொஞ்சமாவது ஏதாவது சம்பந்தப்படுது. இமாம் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, ஒரு மனிதன் ஃபத்வா கொடுக்கிற நேரத்தில், தீர்ப்பு கொடுக்கிற நேரத்தில் சில இடங்கள்ல அவனுடைய ஹவா மனோ இச்சையும் சேர்ந்து என்ன செய்யும் இருக்கும். அவன் இஹ்லாஸாக இருந்தாலும் தனது மனோ இச்சையும் கொஞ்சம் என்ன செய்வான், அதுல கலந்திருக்குவான். அதனாலதான் சொந்த விஷயங்களுக்கு மார்க்கம் படித்தவர்கள் சொந்த விஷயங்களுக்கு தீர்ப்பெடுக்கிற நேரத்தில் இன்னொரு அறிஞர்கிட்ட கேட்கறது என்ன நல்லது. அவருக்கு அறிவே இருந்தாலும் சரி, இன்னொரு அறிஞர்கிட்ட கேட்கறது நல்லது. காரணம் என்ன? இவர் அவருக்காக தேடல. யாருக்காக தேடுறாரு? இவர் அவருக்காக தேடுறாரு. அதனால யார்கிட்ட கேட்க வேண்டியிருக்குது? இன்னொரு இடத்துல கேட்கிற நல்லது. அப்ப தன்னை இஹ்லாஸ் பாதிக்காத வண்ணம் தஅவா களத்தில் இருத்தல் என்பது பெரிய லட்சியமாக இருக்கணும். முதலாவது மற்றவைகளில் இஹ்லாஸாக இருக்க வேண்டும் என்பதல்ல, இஹ்லாஸாக இருக்க வேண்டும் என்பதில் இஹ்லாஸாக என்ன செய்யணும் இருக்கணும். இந்த சிந்தனை நிறைய நம்மளுக்குள்ள வளர்க்கணும். இதை நீங்க ஒரு பேச்சோட விட்டுறாதீங்க. நாம படிச்சது கொஞ்சமாக இருந்தாலும் சரி, நம்ம விளங்கினது கொஞ்சமாக இருந்தாலும் சரி, நாம என்ன செய்யணும் என்றால் தஅவா களத்துடைய எல்லா நான் சார்ந்த அமைப்பு அது இது எல்லா இடத்துலையும் நான் இஹ்லாஸா நடக்கிறேனா, எனது ஃபத்வாக்களில், எனது பேச்சுக்கள், எனது நடைமுறைகளில் நான் உண்மையில் இறை திருப்தியை நாடுகிறேனா அப்படி என்பது இருக்கணும். இறை திருப்தியை நாடுகிறேன்டா என்ன? தவறே செய்யாம இருக்கிறதல்ல. தவறு செஞ்ச உடனே ஏத்துக்கிறது. தவறை ஏன்னா மனிதனுடைய இயல்புகளுக்கு ஏற்ப, அறிவுகளுக்கு ஏற்ப, அவனது குணங்களுக்கு ஏற்ப தவறு அவசரமா என்ன செய்யும் வெளிப்படும். ஆனால் உடனே இந்த தவறை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை யாருக்கு வரும்? இஹ்லாஸ் உள்ளவனுக்கு தான் என்ன செய்ய வரும். தவறே செய்யாமல் இருத்தல் அல்ல, தவறு செய்வதை குறைத்தல், செய்த தவறை ஏற்றுக்கொள்ளல். இந்த மாதிரியான ஒரு நிலையை தஅவா களத்தில் நிறைய கொண்டு வந்தீங்க என்று சொன்னால் அது பல சோதனைகளை அல்லாஹ் தஆலா உருவாக்கும். அதாவது காப் இப்னு மாலிக் சொல்ற மாதிரி, நான் இதுக்கு பின்னால பொய்யே சொல்ல மாட்டேன்னு முடிவெடுத்தேன்றாரு. அப்ப நான் மற்ற நபி தோழர்கள் முடிவெடுக்கலையா? மற்ற நபி ஏதோ எல்லாரும் பொய் சொல்லக்கூடாது எண்ணத்தில் இருக்கிறதான். ஆனால் மனிதன் அடிப்படையில் சாதாரணமாக வருகின்ற பொய்கள் இருக்கு. பேச்சுக்கள் சில நேரங்களில் வருமே, அக்யூரேட்டா பேசாம என்ன செய்வீங்க, எங்க இருக்கிறீங்க, சாதாரண வார்த்தைகளை பேசிக்கிட்டு போய் சரியா சொல்ல மாட்டோம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலயும் கூட பொய் சொல்ல மாட்டேன், நான் முடிவெடுத்தேன் என்று சொல்லிட்டு காப் இப்னு மாலிக் என்ன சொன்னாரு? வலகது துலீது ஃபில் கதிப், நான் பொய்யில சோதிக்கப்பட்ட மாதிரி யாரும் சோதிக்கப்பட்டிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நான் சோதிக்கப்பட்டேன் அந்த முடிவு எடுத்ததுனால. அந்த முடிவு எடுத்ததுனால அவ்வளவு நான் சோதிக்கப்பட்டேன் என்றாங்க. எனவே நம்ம இஹ்லாஸா வாழணும் முடிவு எடுத்த உடனே லேசா போயிருமா நினைச்சிடக்கூடாது. இஹ்லாஸை இல்லாமல் ஆக்கிறதுக்கண்டே நிறைய சப்ஜெக்ட் செய்யும். நீங்களே ஒன்றும் செய்யாம போனாலும் சரி, உங்கள்கிட்ட யாராவது அதை ஞாபகப்படுத்துவான். நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறோன்னு ஒரு ஆர்வம் மட்டும் தான் சொல்றேன், உங்கள்கிட்ட ஒரு பண்பிற்கு நான் யார்கிட்டையும் கண்டதில்லைன்னு. அதோட நமக்கு என்ன செய்யும்? அவன் சொல்லாம போனாலும் நமக்கு பிரச்சனை ஆயிடும். என்னத்தரா சொன்னா இவன், அது மாதிரி தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒன்றுக்கும் இல்லை, நம்ம பொதுவாக கிளாஸாக தான் இருக்கிறேன், நீங்க என்னத்துக்காண்டி சொன்னீங்க அதை சொல்லுங்கன்றாவது திருப்பி கேட்கிறேன். எதையாவது நம்மளுக்கு குழப்பம் போடுறவனெல்லாம் நிறைய இருப்பான். இதுல எல்லாம் உங்களுக்கு பொறுமையா இருக்கணுமா? அந்த விஷயங்கள் எல்லாம் சோதனைகளாக சவிச்சு இஹ்லாஸை உருவாக்கிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுங்க. இஹ்லாஸை எல்லா வகையிலும் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்கான முயற்சியில் கிடைக்கக்கூடிய பலன் மாதிரி, அதுல கிடைக்கக்கூடிய அதாவது ரிசல்ட் மாதிரி வேறு எத்திலையுமே என்ன செய்யல கிடைப்பதில்லை. அல்லாஹு தாலா எந்த அளவுக்கு சொல்றான்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த மானக்கேடான விஷயத்திலிருந்து காப்பாத்தினதுக்கு என்ன காரணம் சொல்றான்? இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன், அவர் எனது அடியார்களில் இஹ்லாஸ் உள்ள ஒரு அடியாராக இருந்தார் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே பிரதானமாக இது மிக நீண்டமாக பேசப்பட வேண்டிய விஷயம். ஆனால் நான் எடுத்த விஷயங்கள் மற்றது. அதாவது எந்த விஷயத்தை பேசிவிட்டாலும், நான் எல்லாம் பேசி முடிஞ்ச பின்னாலும் இஹ்லாஸ் என்பது ஒன்று நம்மகிட்ட வரலேண்டா அது நம்மள செயல்களை தூய்மைப்படுத்தும், நாளை மறுமையில் அஜ்ரும் அதுக்கு என்ன செய்யாது இருக்காது என்பதை நாங்கள் பிரதானமாக மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களை, இந்த தஅவா களத்தில் நாம் இப்பொழுது இருக்கின்ற சூழலில் நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக பிரதானமான விஷயம், இஹ்லாஸுக்கு அடுத்ததாக இத்திஹாமுன் நிய்யாவை உற்றணும். எண்ணங்களை குறை சொல்லல். எண்ணங்களை குறை சொல்லல். இன்றைக்குள்ள தஅவா களத்தில் ஒரு தவறை விமர்சிக்க போகின்றவர்கள், ஒரு சரியை பிரச்சாரம் செய்ய போகின்றவர்கள் செய்யக்கூடிய சாதாரணமாக அல்லது உணராமலோ உணர்ந்தோ இயல்பாக செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா? இது பிதஅத்வாதிகள்
குர்ஆன் சுன்னாவுக்கு முரணாக இருக்கக்கூடியவர்கள், சுன்னால உள்ளவர்கள் வித்தியாசம் இல்லாமல் நடக்கிற விஷயம். வித்தியாசம் இல்லாமல் நடக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இத்திஹாமுன் நிய்யா. நியத்தை என்ன செய்யறது? குறை சொல்வது. நடக்குதா இல்லையா? ஒரு விஷயத்தை எழுதி கொண்டு போறது, இவருடைய நோக்கம் இதுதான் அப்படின்றது. சரி பிழையை பேசுறதுக்கு பதிலாக அப்படியே அந்த சரி சம்பந்தமாக முழுமையா விளங்கப்படுத்திட்டு என்னமோ தெரியவில்லை, எந்த அந்தஸ்துக்காக பாடுபடுகிறாரோ தெரியாதுன்னு முடிச்சிருவாங்க. கற்று எழுதுறதா இதுக்கு பதில் சொல்றதா? இஹ்லாஸ் குறவு தானே, பதில் சொல்றதே இஹ்லாஸ் குறவு. அவர் என்ன செய்யறதுன்னா அந்த கடைசி வரையை பிடிச்சுக்கிட்டு நான் இதற்காக வேண்டி செயல்படுகிறேனா இல்லையா, அதுக்கு ஒரு பக்கம். இப்ப என்ன பிரச்சனைனா, மறுப்பு சொல்றவர்கிட்ட இஹ்லாஸ் இல்லை, விமர்சிக்கிறவர்கிட்ட என்னது இஹ்லாஸ் இல்லை என்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எங்களிடத்தில் அவசரமாக முந்தி இந்த தஅவா களத்தில் வரக்கூடிய விஷயம் இத்திஹாமுன் நிய்யா. நியத்தை உடனடியாக என்ன செஞ்சிடுறது? உடைச்சிடுறது. நியத்தை உடனடியாக குறை சொல்வது. ஆனால் எப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கிறோம்? வெளிப்படையாக ஒரு விஷயம் விளங்கினாலும் சரி, அதுக்கு மாத்தமாக அவன் சொல்வானாக இருந்தா அதைத்தான் எடுக்கணும் என்ற மார்க்கத்தை நாம் என்ன செய்கிறோம்? இருந்து கொண்டிருக்கிறோம். எந்த செய்தி அதுக்கு ஆதாரம்? நமக்கு தெரிஞ்ச உசாமா ரலியல்லாஹு செய்தி, கொலை பண்ண செய்தி. கொலை பண்ற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை சொன்னாரு. எல்லாருக்கும் வரக்கூடிய எண்ணம் என்ன? இந்த இடத்துல ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்றாருன்னா நோக்கம் என்னதா இருக்கணும்? தப்பு தான். இத்தனைக்கு அவர் முஸ்லிமா அப்ப சொல்ற நேரத்தில் காஃபிர், அப்பதான் முஸ்லீம் ஆகுறாரு. உடனே அவர் வெட்டிடுறாரு. அவ்வளவு அவசரமா தூய்மை வர வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறதுக்கும் சான்ஸ் நிறைய அதிகம். குஃபுர்ல இருந்தவர், போராட வந்தவர், வாழை தூக்கினவர், யாரை கொள்ள வந்தது? மிக உச்சகட்ட நோக்கம் ரசூலுல்லாஹ்வை கொல்றது. அப்படி வந்தவர் அந்த கட்டத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்ன உடனே அம்மார் பின் அதை உசாமா ரலியல்லாஹு வெட்டிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சம்பவம் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எப்படி நீங்க வெட்டலாம் பஅத அன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னு கேட்கிறாங்க. அப்ப இவர் விளக்கம் என்ன சொன்னார்? அல்லாஹ்வின் தூதரே, அவர் என் வாளிலிருந்து தப்பத்தான் என்ன செஞ்சாரு? அதை செய்தார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டா, ஹல்லா ஷகக்த கல்ப, இதயத்தை நீங்கள் பிளந்து பார்த்தீர்களா என்று கேட்டார். இதயத்தை பிளந்து பார்த்தா தான் அது சொல்லணும். அவர் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாரு. இப்ப இந்த இடம் வந்து உண்மையிலேயே கெட்ட எண்ணம் நினைப்பதற்கான, இன்னும் சொல்ல போனா சரியான எண்ணம் என்று நம்ம நினைக்கிறதுக்கான இடம். இந்த மாதிரி இடங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எங்களோட அறிவாற்றலுக்கு ஆதாரம் சொல்ற இடம் இது. எனக்கு ஒரு அனுபவ ரீதியான ஒரு இது இருக்கு. இந்த மாதிரி கட்டங்கள் என்ன மாதிரி சொல்லுவாங்க, நம்ம அறிவை கூட நம்ம என்ன செய்வோம், அந்த இடத்துல சொல்ல முடிஞ்ச ஒரு இடம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு திருப்பி கேட்டாங்க. எந்த அளவுக்கு உசாமா ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் அன்றைய தினம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்று நினைச்சேன். அதாவது இது பழைய சம்பவமா இருந்திருக்கணும். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது எப்ப? அன்றைய தினமாக இருந்திருக்க வேண்டும். இது பழைய சம்பவம் நினைக்கணும். ஏண்டா ரசூலுல்லாஹ் என்கிட்ட கேட்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்வோடு மறுமையில் அவர் வந்தா நீங்க என்ன செய்ய போறீங்க உசாமாவேன்னு கேட்டாங்க. எதிரிகளுக்கு எதிரான யுத்தத்தில் போய் குற்றவாளியாக உசாமா ரலியல்லாஹு வர வச்சது எண்ணம். எது எண்ணம்? இது இப்படிப்பட்ட ஒரு காஃபிருக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்றா, இன்றைய முஸ்லிம்களுக்கு மத்தியில் நம்ம எப்படி இதை செய்யலாம்? இந்த எண்ணத்தை குறை சொல்றது, எண்ணத்தை, அதாவது மனிதனுக்கு ரெண்டு நிலை இருக்குது. பேசுற கட்டங்கள், சாதாரணமாக மனிதர்களோட பேசுற கட்டங்களை வாய் முந்தி சில வார்த்தைகள் என்ன செய்யும் வரும். இதை கூட நம்ம என்ன செய்யலாம்? இதுவும் தவறு, இது கூட தவிர்த்து கொள்ளலாம். இதை கூட நம்ம என்ன செய்யலாம்? ரைட், இது மனிதர்கள் எப்படி இன்றைக்கு பேச்சில் வரதுன்னு சொல்லலாம். எந்த நேரத்தில் செய்யறாங்க? இதை எழுதுற நேரம், யோசிச்சு எழுதுற நேரம். கழுத்தை கொடுத்தாலும் எழுத்தை கொடுக்காதேன்னு வச்சுக்கிறாங்க. விளங்கிட்டா? அப்படின்னு அர்த்தம் என்ன? எழுத்தை கொடுக்கிற நேரம் என்பது உண்மையிலே மூளைக்கு யோசிச்சு வர டைம், அது யோசித்து இறங்குற நேரம். இந்த மாதிரி டைம்லையும் ஒரு மனிதன் இதை யோசிக்காம இருந்த எப்படி? பேச்சுவார்த்தை ஒருத்தனுக்கு வந்துட்டு நீயத் சரி, நம்ம மற்றவங்களை குறை சொல்லக்கூடாது நினைச்சிட்டாருன்னா பரவாயில்ல. இது எழுதுற நேரம், இப்படி ஸ்பீச் நடத்துற நேரம். ஸ்பீச் என்ற என்ன? ரெடியாகி வந்து பேசுகின்ற நேரம். இந்த நேரத்தில் நாங்கள் எண்ணங்கள்ல கை வைக்கிறது தஅவா கடத்த நிறைய நடக்குதா இல்லையா? அவர் இதுக்கு தான், இவர் அதுக்கு தான், எதை செஞ்சாலும் சரி. ஒருவர், யாராவது ஒரு பொதுமகன் நல்ல ஆற்றல் படைச்சு நல்ல தஅவா கடத்தில் ஈடுபட்டு நல்லா வந்து அவர் கற்று எழுதுறாரு. இவர் ஆலிமாக பார்க்கறது, அவருக்கு விமர்சனம். யாரு? நீ கண்டியா? அவருடைய நோக்கம் வந்து மற்ற அறிஞர்களோட ஈக்குவலாக போட்டி போடணும், நானும் பெரிய ஆளா வரணும் என்ற நோக்கம். நீ கண்டியா? அவர்கிட்ட சொன்னாரா? ஏதோ இந்த நியத்துக்களால தான் இந்த தஅவாக்கள் அசிங்கமா விளங்குது. இப்படியே நியத்துக்களை குறை சொல்லி இவன் கடைசியில் என்ன சொல்றது தெரியுமா? ஒத்தரும் சுத்தம் இல்லை அப்படின்றது. ஏன் ஒத்தரும் சுத்தம் இல்லைன்றது? இவன் சுத்தம் இல்லை. இவன் சுத்தம் இல்லாத இருக்கிற 75% ஆக்கள் இவனுக்கு தவறா விளங்குது. தவறா விளங்குறனால இப்ப தஅவாக்களம் என்ன? சுத்தம் இல்லை. இப்ப பிரச்சனை நீயா அவர்களா? எதை எடுத்தாலும் என்ன செய்வது? ஒரு கெட்ட எண்ணத்தோடு நோக்குவதும் தப்பெண்ணம் கொள்வதும் இந்த தஅவா களத்தில் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்.
நீங்க முதலாவது தவா காலத்தில் ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போறீங்கன்னு சொன்னால் முதலாவது என்ன நினைங்கடா, எண்ணங்கள் எனக்கு தேவையே இல்லை. எண்ணங்கள் அவன் எவ்வளவு பெரிய பிதஅத்வாதியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிதஅத்வாதியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, எங்களுக்கு தேவையில்லை. எப்ப நம்ம எண்ணத்தை குறை சொல்லலாம் என்று மார்க்க ரீதியாக நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த சமுதாயம் வெளிப்படையாகவே அவருடைய நோக்கத்தை அவர் வெளிப்படையாக சொல்லி, வெளிப்படையாக எழுதி, வெளிப்படையாக பேசி, அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்தி இந்த சமுதாயத்துக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற நிலைமையில இருக்கிறது என்பதை இந்த சமுதாயமே அறிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்யலாம், எண்ணத்தை குறை சொல்லலாம். அல்லது வஹி இறங்கி இருக்கணும் மோசமானவர் என்று சொல்லி, அபூ ஜஹல் அபூ லஹபுக்கு இறங்கின மாதிரி. அப்படி இருந்தா மட்டும்தான் எண்ணத்தை என்ன செய்யலாம், நம்ம குறை சொல்லலாம். இந்த ரெண்டு நிலை இல்லாமல் எண்ணங்களை எப்படி நம்ம என்ன செய்யறது, குறை சொல்றது? ஒருவர் வெளிப்படையாக பேசி அல்லது வெளிப்படையாக செயல்படுத்தி இதான் எண்ணம் என்பதை அவர் முரண்டு கட்டிக்கொண்டு அவர் காட்டினார்னா நம்ம எண்ணத்தை சொல்லலாம். இது அப்படியெல்லாம் தேவையில்லை. காலா காலத்துக்கு சமுதாயத்தில் நல்ல வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவருடைய ஒரு செயலை என்ன செய்வாங்க தெரியுமா, வேற மாதிரி என்ன செஞ்சிடுறது நோக்கம். யாரா சமூக சேவையே நிறைய செய்து கொண்டிருந்தா அரசியல் தான் நோக்கம்ன்றது. ஏதாவது ஒன்று செஞ்சால் அவன் வெளிப்படையாக சொல்லாது விட்டாலும் அரசியல் தான் நோக்கம். இவங்க அறிவாற்றலை பயன்படுத்துறாங்களாம், இவங்க அறிவாற்றலை பயன்படுத்துறாங்களாம். அதே போல சுஹைல், அதாவது ஹுதைபியா உடன்படிக்கையோடு சம்பந்தப்பட்ட நபி தோல் இத்தஹிமு அர்ரை, உங்களுக்கு தோன்றக்கூடிய சொந்த எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்றார். நாங்கள் ஹுதைபியாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் சொல்ற அந்த நிலைப்பாட்டை நாங்கள் மறுதலித்தோம். ரசூலுல்லாஹ்களாக இல்லை என்றால் இன்றைக்கு என்ன செஞ்சிருப்போம், அன்றைக்கு வேற மாதிரியாக இருக்கும். எனவே சொந்த கருத்து என்று வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் நிறைய குறை சொல்லி பாருங்களேன். உங்களே குறை சொல்லிக்கோங்க. ஒரு கருத்து வந்தா உங்களே நீங்க குறை சொல்லிக்கோங்க. இல்ல இது என்ற கெட்ட எண்ணத்தால் என்ன செய்யுது வருது, எனது மோசமான பின்னணியால வருது என்றதை நம்ம யோசிக்கணும். ஆனா இன்றைக்கு கெட்ட எண்ணத்தை தான் எங்களோட அறிவாற்றலுக்கு ஆதாரமாக வச்சுக்கிறோம். எப்படி கெட்ட எண்ணத்தை தான் எங்களுடைய அறிவாற்றலுக்கே ஆதாரம். எது கெட்ட எண்ணம் தான். ஒரு மசூரால உட்கார்ந்து கொள்றது, 8 பேர் பேசுவான், இவன் இதுக்கு பேசுறான், இவன் அறிவாற்றல் விளங்கிட்டா, இவன் இதுக்கு பேசுறான், அவன் அதுக்கு பேசுறான், அவன் அதுக்கு பேசுறான். எல்லாம் முடிஞ்சு மசூரா முடியும் வரைக்கும் வெயிட் பண்றது. பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்ட் பாரு கழுவுறதுக்கு. எல்லாம் முடிஞ்ச பிறகு விளங்கிச்சுதானே மசூரால நினைச்ச நீங்க அப்படி நினைச்சுப்பீங்க அவரு சரியா, அதான் நான் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீங்க முடிஞ்சு போகும் வரைக்கும். எல்லாம் என்ன சும்மா பேச்சு எல்லாம் என்ன ஏண்டா கூடி நீங்க அந்த இடத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி சலாம் சொல்லி முஆனகா சொல்லி எல்லாம் செஞ்சு முடிஞ்ச வரும். இந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் எப்படி தவாக்களை சரி பண்றது? அது போல பயான் இஹ்லாஸை பத்தி கெட்ட எண்ணத்தை பத்தி நல்ல எண்ணத்தை பத்தி பண்ண என்ன பிரயோசனம்? ஒரு பிரயோசனம். எனவே தவா காலத்துல நம்ம முழுமையாக முதலாவது தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, தவா செய்வோம், மற்றவர்களுக்கு நல்லதை சொல்வோம், தவறுகளை விமர்சிப்போம். ஆனா எண்ணங்களை அல்லாஹ்ட்ட என்ன செஞ்சிரும், வல்லாஹு யதவல்ல ஸராயிர், ரகசியங்களை யார் பொறுப்பெடுக்கணும், அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அது நல்ல விஷயத்திலையும் தான். இதை எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும், கெட்ட விஷயத்துல மட்டும், நல்ல விஷயத்திலையும் தான். ஒருவர் தவறு செய்தார் என்று இஸ்லாமிய ஆட்சியில் நிரூபிக்கப்படுது, அவருக்கு இஸ்லாமிய தண்டனை, மரண தண்டனையோ விபச்சார தண்டனையோ கொடுக்கப்பட போகுது. இவர விஷயத்திலே நம்ம எப்படி கவனமா இருக்கணும்டா, செய்தது நிரூபிக்கப்பட்டது என்ற சாட்சியங்களை வச்சு தண்டனை கொடுக்கிறோம். ஆனா அவர் உண்மையிலே கெட்டவரா நல்லவரான்னு யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வலனல் லாஹிர் வலனல் லவாஹிர், எங்களுக்கு வெளிப்படையான விஷயங்கள், வல்லாஹு யதவல்ல ஸராயிர், அல்லாஹ் உள்ள விஷயங்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்யட்டும், பார்த்து கொள்ளட்டும் என்று சொன்னாங்க. எனவே எப்பொழுதுமே இந்த தவாக்களும் சீராக போக வேண்டும் என்றா எண்ணம் சம்பந்தமான எங்களோட ரிசர்ச் எல்லாம் என்ன செஞ்சிட வேண்டியதா, விட்டுற வேண்டியதா. இஜ்தனிபு கதீரம் மினல்-தன், அல்லாஹ் என்ன சொல்றான், நிறைய யூகங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன், இன்ன பஅதல்-லன்னி இஸ்முன், சில யூகங்கள் தவறானவை, நிறைய தவிர்த்துக்கங்க. அப்படின்னா என்ன, சிலதை தவிர்த்து கொள்ள சொல்றான், நிறைய தவிர்த்துக்கங்க, சிலது தவறானதுன்றான். அப்படின்னா என்ன, நீங்க சரி என்று காண்றதுல ஒரு அரவாசம் என்ன செஞ்சிடணும், தவிர்த்திடணும் என்பது அர்த்தம். எப்பொழுதும் இந்த தப்பான தவறான இந்த மனோநிலைகள் வராமல் இருக்க வேண்டும் என்றால், இந்த தவாக்களம் சீராக போக வேண்டும் என்றால், நான் சொன்ன அந்த இஹ்லாஸோடு சேர்த்து எண்ணங்களை குறை சொல்லாம எழுத பழகணும், பேச பழகணும். இது குர்ஆன் சுன்னாவுக்கு மத்தியில் உள்ளவர்களுக்கு இதான் என்ன செய்யுது இருக்குது. இவருக்கு அந்த இடம் தேவை, இவருக்கு இந்த இடம் தேவை, இவருக்கு பணம் தேவை, இவருக்கு பொருளாதாரம் தேவை, இவருடைய தொழில் பிரச்சனை, அவத்துக்கு இது, இவர் அதாக பார்க்கிறாரு, இவர் போட்டி போட பார்க்கிறாரு, முடிஞ்சுது. எப்படி எழுதுறது? இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது ஒரு மனிதன் சொன்னார், இதா கால அஹதுக்கும் ஹலக்கன்னாஸ் ஃபஹுவ அஹ்லகுஹும், மக்கள் அழிந்து விட்டார்கள் யாராவது சொன்னா அவன் தான் அதிலே மிகவும் அழிஞ்சு போனவன் ரசூலுல்லாஹ். மக்கள் எல்லாம் நாசமா போயிட்டாங்க யாராவது சொன்னா அதுல மிகவும் நாசமா போனவன் யாரு, அவன் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு அறிவிப்புல இந்த அறிவிப்பை இப்படி புரிஞ்சு கொள்ளலாம் என்றாங்க. எப்படி, இதா ஹலக்கன்னாஸ் ஃபஹுவ அஹ்லகஹும்,
மக்கள் அழிந்து விட்டார்கள் யாரா சொன்னா இவன் தான் அழிச்சவன் அர்த்தம் அப்படின்னு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழிச்சது யாரு? இவன் தான் என்ற அர்த்தம். எண்ணங்களை குறை சொல்லி 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 இந்த மாதிரி நடந்தால் தஅவா களம் என்ன செய்யாது, ஒரு நாளும் சீராக போகாது. இத்திஹாமுன் நிய்யா, நியத்தை குறை சொல்லுதலை நிறைய நம்ம என்ன செய்ய வேண்டும், தவிர்த்து கொள்ள வேண்டும். சப்ஜெக்ட் வாரியா மட்டும்தான் என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும். இது இன்றைய சூழல்ல நல்லவர்கள், அதாவது குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய மக்களாக இருக்கலாம், அல்லது நாம அஹ்லுல் பித்ஆண்டு அதாவது பிரித்து காணக்கூடிய அந்த பித்அத் பிரிவினரை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். யாரோட நம்ம செய்வதாக இருந்தாலும் எண்ணங்களை குறை சொல்வதை என்ன செய்ய வேண்டும், தவிர்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவது சகோதரர்களை, தனிப்பட்ட விடயங்களில் நுழையக்கூடாது. தனிப்பட்ட விடயங்களில் நுழையக்கூடாது. தனிப்பட்ட விடயங்களில் நுழையக்கூடாதுன்னா என்ன, அவருக்கென்று சில பேசனரான லைஃப் ஒன்று இருக்கும். சரிப்பில் இரண்டாவது, ஒருவருக்கு ஒரு தொழில் இருக்கும், ஒருவருக்கு ஒரு தொழில் இருக்கும், ஒருவருக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கும், ஒருவருக்கு ஒரு குண இயல்பு இருக்கும், ஒருவருக்கு ஒரு குண இயல்பு இருக்கும். குண இயல்புகள் எல்லாவற்றையும் அடியோட மாத்தி எல்லாரையும் குழுக்களை என்ன பண்புல சமமாக என்ன செய்யலாது, கொண்டு வர முடியாது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு செய்தி சொல்லி இருக்கிறேன், என்ன அதாவது மிஸ்வர் இப்னு மஹ்ரமாவுடைய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸிலே எப்படி வருதுன்னு சொன்னா, ஃபீ குலுகிஹி ஷித்தா, அவரது குணத்திலே ஒரு கடும் தன்மை இருந்தது. அவருடைய குணத்துல ஒரு கடும் தன்மை இருந்தது. அது எப்படி அவருடைய குணத்துல கடும் தன்மை இருந்தது, ரசூலுல்லாஹோட வாழ்ந்து பழகி இப்படி இருக்கிறார், அவருடைய குணத்துல கடும் தன்மை இருந்துன்னு வருது. சில விஷயங்கள் அவர் உணர்ந்திருப்பாரு, ஆனா மாற்றிக்கொள்ள முடியாத நிலைமையில் என்ன செய்யும், இருக்கும். மனிதனுக்கு சிலர் கோபப்படுறவராக இருப்பாங்க, சிலர் மென்மையானவராக இருப்பாங்க, சிலர்கிட்ட கடும் தன்மை இருக்கும், சிலர்கிட்ட நளினமான தன்மை இருக்கும். இந்த மாதிரி ஒருத்தரோட சிலர் இருக்கும், எதுக்கு தான் அழுகிறேன் இல்லாமல் தரான செஞ்சிருவாங்க, அழுதுருவாங்க. சிலர் எது நடந்தாலும் அழகவே வராதுன்னு கவலையில் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. இதெல்லாம் மாற்ற முடியாது. இதையெல்லாம் மாற்ற முடியாத சில விஷயங்கள், அவர்கள் உணர வேண்டிய விஷயங்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அவர் மகனோட போறாரு. ரசூலுல்லாஹ் கொடுக்க வேண்டிய ஒரு துணி இருந்துச்சு, ட்ரெஸ் உண்டு, அவருக்கு பங்கு வர வேண்டியது. லேட்டாகி போறாரு, மகன்கிட்ட சொல்றாரு, பாப்பாவை கூப்பிடுன்றார். இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுன்றாரு மகன்கிட்ட. யாரு? அதாவது மஹ்ரமா சொல்றாரு. ஒரு கோவம் வந்துட்டு மகனுக்கு கோவம் வந்துட்டு, நாதி ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரை கூப்பிடு சொல்றத பார்த்தா எப்படி இருக்குது, ஒரு ஒரு கடுமையான போக்குல இருக்குது. உங்களுக்காக வேண்டி நான் ரசூலுல்லாஹ்களை கூப்பிடுறதா, நான் கூப்பிட மாட்டேன்ட்டார் மகன். வாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு பேச்சு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு முன்னுக்கால, நான் அழைக்க மாட்டேன்ட்டார். கடைசியில் இவர் என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? தந்தை, நாதி, அவரை அழைத்து விடு, ஃபஇன்னஹு லைஸ பிஜப்பார், அவர் பெருமை பிடிச்சவர்ல, கூப்பிட்டா வருவார், அழைச்சா வருவார், கூப்பிடுங்க. பாருங்க, கடும் தன்மையோட என்ன விளங்கி வச்சுக்கிறாரு, நான் இப்படி நடப்பதை பொறுத்துக் கொள்வோர் யாரு, அல்லாஹ்வுடைய தூதர்னு விளங்கி வச்சுக்கிறார். இதே நம்மகிட்ட எப்படி இருக்கு தெரியுமா, கடுமையானவனுக்கு கடுமையா தான் என்ன செய்யணும், பதில் சொல்லணும், இவனும் சேர்ந்து குறைக்கிறது. விளங்கி இந்த நடைமுறை என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார நேரத்தில் எப்படி வந்தாங்கன்னு சொன்னா, இவருக்கு என்ன துணி வாய்ஸ் விழுந்துட்டு ரசூலுல்லாஹ்களுக்கு, இவருக்கு என்ன துணியை கொடுக்கணுமோ அதை எடுத்துக்கிட்டே ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க வெளியே. வாரத்தில் இதான் அவங்க நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன், நாங்கள் ரசூலுல்லாஹ் வெளியே வார நேரத்திலேயே ஏற்கனவே உங்களுக்கு தருவதற்கு ரெடி பண்ணி வைத்து விட்டேன் கொண்டு வந்து கொடுத்தார்கிறத பார்க்கிறோம். அழைச்சதையோ நடந்து கொண்ட முறையையோ அல்லாஹ் கண்டிச்சானே தவிர ரசூலுல்லாஹ்களை நீங்க என்னது, அதாவது இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜராத், அறைகளுக்கு பின்னால் இருந்து உங்களை பேர் சொல்லி அழைக்கிறார்கள், அவர்கள் அதிகமானவர்கள் அறியாதவர்கள் அப்படின்னு அல்லாஹ் கண்டிச்சானே தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, கண்டிக்கல. அது அல்லாஹ் தஆலா கண்டிச்ச சஹாபாக்களே அல்ல, ரசூலுல்லாஹ்களை அழைக்கிற முறையில கடும்போக்கோட நடந்து கொண்டவர்களே. ஆனால் இந்த விஷயத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் அப்படி நடந்து கொண்டார்களா? நடந்து கொள்ளவில்லை, பண்போடு நடந்து கொண்டார். அல்லாஹ் செய்ய வேண்டிய வேலை இருக்கு. ரசூலுல்லாஹோட வீட்டுல விருந்துக்கு வந்தாங்க, விருந்துக்கு வந்து என்ன செஞ்சாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, போகல. ரசூலுல்லாஹ்களும் சலாம் சொல்லிட்டு வராங்க, பேசிட்டு வராங்க, போற மாதிரி இல்ல. வசனம் இறக்கினது யாரு? அல்லாஹ் தஆலா. அல்லாஹ்வுடைய தூதர் வெட்கப்படுகிறார், அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். அல்லாஹ் என்ன செஞ்சான், வசனத்தை இறக்கினான். இப்ப நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எப்பொழுதும் சில மனிதர்களுக்கென தனிப்பட்ட பண்புகள், தனிப்பட்ட குணங்கள், தனிப்பட்ட அலுவல்கள் இருக்கும். இவைகள்ல போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, தலையிட்டு கொண்டிருக்க கூடாது. எங்கேயாவது ஒரு இடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் வரக்கூடிய பிரச்சனையை அதாவது சட்டமாக கொண்டு வந்து வெளியில பேசி விமர்சிச்சவங்க நீங்க பாத்துக்கிறீங்களா? இல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ஒருத்தர் போறாரு, பாருங்க சம்பவத்தை. சுபஹுக்கும் இஷாவுக்கும் பள்ளிக்கு போயிட்டு வராங்க உமர் ரலியல்லாஹு மனைவி. கேட்குறாங்க, நீங்க எப்படி பள்ளிக்கு போறீங்க, உமர் வெறுக்கிறாரே, நீங்க எப்படி போறது அப்படின்னு. வெறுக்கிறாருன்னா ஏன் தடுக்காமிக்கிறாரு, தடுக்கட்டுமேன்றாரு. வெறுக்கிறாருடா ஏன் தடுக்காமிக்கிறார், தடுக்கட்டுமேன்றாங்க. எங்கேயோ அந்த நபித்தோழர்கள் ஒரு இடத்துல விமர்சிக்கிற நேரத்தில் அவங்களோட வீட்டு விஷயமெல்லாம் நம்மளுக்கு அப்படி ஓப்பனா என்ன தெரியும், முடிஞ்சு தவாக்கலாம் அப்படின்னு எங்கேயாவது சொன்ன வரலாறு இருக்குதா?
ஆனா ஏன் அப்படி சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு மனைவி? அல்லாஹ்வுடைய அடிமை பெண்களை பள்ளியை விட்டு என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் தடுக்க வேண்டாம் என்று சொன்னாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் தஅவா களத்தில் பலருடைய விமர்சனங்கள், பலருடைய இடங்கள்ல நிறைய பேருடைய விஷயங்கள்ல தலையிட்டு 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 சொந்த விமர்சனங்கள் செய்யக்கூடிய நிலையை நம்ம என்ன செய்கிறோம். ஒரு சொந்த வாழ்க்கை, ஒருத்தர் தொழில், தவா கடத்தில் இருப்பாரு, அவருடைய தொழில் என்ன செய்யும், ஒரு கஷ்டப்பட்ட ஒரு தொழிலாக இருக்கும். அந்த தொழிலை என்னது விமர்சிப்பதை ஆட்டா ஓட்டுகின்றவர்கள் எல்லாம் தவ்வா பேசுகிறார்கள் பயான். ஆட்டா ஓட்டுறவர்களுக்கு தவ்வா பேசுறதுக்கு என்ன சம்பந்தம்? ஆட்டா ஓட்டுகின்றவர்கள் எல்லாம் என்ன செய்யலாம், தவ்வா பேசுகிறார்கள். அவருக்கு என்ன புத்தி வரும்? என்ன சொல்ல வராராம்? வண்டியில யார் யாரை ஏத்திட்டு போறது, திருவில்ல யார் யார், இந்த திருவில்ல இந்த மாதிரி ஏத்திட்டு போற பிரச்சனை அவருக்கு மட்டுமா? திருவில் ஓட்டுற எல்லாருக்குமா? அப்ப திருவில் ஓட்ட ஹராம் பத்துவா கொடு. திருவில் ஓட்டுவது என்ன, த்ரீவீலர் ஓட்டுவது ஹராம், கொடுக்க ரெடி இல்லை. ஆனா விமர்சனமும் தான். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னால், அவர்களுடைய சொந்த விஷயங்களை இழுத்து தவ்வா செய்கிற வளமை எங்கேயாவது ரசூலான காலத்தில் இருந்தால் அதுக்கு மிகவும் தகுதியானவர்கள் யார்? அந்த விமர்சனத்துக்கு மிகவும் தகுதியானவர் காஃபிர்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் அந்த கால பகுதியில் என்றைக்காவது அப்படி ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கிறா? ஒரு தொழிலை விமர்சிச்சு வந்ததாக இருந்தா விபச்சார தொழிலை விமர்சிச்சு குர்ஆன் வசனம் இறங்கிச்சு. யாருக்கு? உபை இப்னு சலூல் அடிமை பெண்களை விபச்சாரம் செஞ்சு என்ன சம்பாதிக்கிறத வச்சு அல்லாஹ் தஆலா என்ன குர்ஆன் வலா துக்ரிஹு ஃபதயாத்திக்கும் அலல் பிகாய் இன் அரதன தஹஸ்ஸுனா, கற்போடு வாழ விரும்பக்கூடிய பெண்களை விபச்சாரத்துக்கு நிர்பந்திக்க வேண்டாம் என்று அல்லாஹ் என்ன செஞ்சான்? குர்ஆன் வசனம் இதைத்தான் விமர்சிச்சு இறங்கிச்சே தவிர வேற எங்கேயாவது வேறொரு ஏதாவது அம்சத்தில் சொந்த தொழில்களை விமர்சித்த மாதிரி நீங்க ஏதாவது பார்க்கலாமா? விமர்சித்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கு தேவையில்லாமல் என்ன, அதாவது வசன போக்கிலேயாவது சொந்த விமர்சன, சொந்த விஷயங்கள், சொந்த வாழ்க்கையுடைய விஷயங்களை எடுத்து விமர்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கிறோமா? பார்க்கலையா? பார்க்கத்தான் செய்யணும். இது தவ்வா களத்தை என்ன செய்யும்? அதாவது எல்லா மனிதர்களுக்கும் சில அலுவல்கள் உண்டு, எல்லா மனிதர்களுக்கும் சில சொந்த வாழ்க்கை என்று உண்டு. இவைகளை தவ்வா களத்தில் இழுத்து போட்டு விமர்சிப்பது என்பது ஒரு தவறான அணுகுமுறை. இன்றைக்கு தவ்வா களம் இவ்வளவு நாரி போய்கிறதுக்கு இதுதான் காரணமா இல்லையா? இவ்வளவு அதாவது நாற்றம் அடிப்பதற்கு காரணம் என்ன? இதுதான் காரணம். எல்லா விஷயத்தையும் எடுக்கிறது தான் மட்டும் ரசூலாங்க வாழ்ற மாதிரி வாழ்றதா காட்டிக்கிறது. இதுதான் உலகத்தில் உள்ள ஒரு விஷயம் என்பது. இது இரண்டாவது. இந்த தவ்வா களத்தில் அவர் பிதத்வாதியாக இருக்கலாம், குர்ஆன் சுன்னாவுக்கு முரண்பட்டவராக இருக்கலாம், எங்களோட எவ்வளவு பெரிய எதிரியாக என்ன செய்யலாம் இருக்கலாம். நம்ம தவ்வா களத்தில் தவ்வாவுடைய விஷயம் மட்டும் தான் என்ன செய்யணும், பேச வேண்டும். எதிரி அவருடைய சொந்த அலுவல்கள் விஷயத்தை என்ன செய்யக்கூடாது, என்றைக்கும் பேசக்கூடாது. அடுத்ததாக இதுல விஷயம் என்ன சொன்னா, அவர்கிட்ட தவிர மற்ற எல்லார்ட்டையும் பேசிடுறது, அவர்கிட்ட தவிர மற்ற எல்லாரிடத்திலும் பேசிடுறது. இந்த மாதிரி ஒரு நிலைமை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அடுத்தது மூன்றாவது அன்புள்ள அல் ஃபரஹ் பி முஸீபத்தில் முகாலிஃப், அஷ்ஷமாத்தான்னு சொல்றது. அதாவது நம்ம தவ்வா களத்தில் யாரை விமர்சிக்கிறோமோ அல்லது யாரோடு முரண்படுகிறோமோ அல்லது எந்த அமைப்போடு முரண்படுகிறோமோ, நான் குர்ஆன் சுன்னாவுக்குள்ள மட்டும் சொல்லல, குர்ஆன் சுன்னா அடிப்படை வெளியாக இருந்தாலும் சரி, விதத்வாதிகளாக இருந்தாலும் சரி, அவனுக்கு ஏதாவது ஒரு சோதனை ஒன்று வந்துட்டா இவருக்கு உள்ள சந்தோஷம். யாருக்காவது ஒரு முசீபத் இறங்கிட்டா மற்றவன் படுற சந்தோஷம் இருக்குது, இது எங்கிருந்து தான் இந்த சுன்னத்து வந்தது இல்லை, அப்படி ஒரு சந்தோஷம். அல்லாஹ் தஆலா தண்டனையை கொடுத்துட்டான். அல்லாஹ் அவனுக்கு வஹீல சொன்னானா தண்டனை என்னது? அப்போ ஏன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை விபச்சாரத்தை விமர்சிச்ச உபை இப்னு சலூலுக்கு ரசூலுல்லாஹ் தொழுவிக்க போனா தண்டனை கொடுக்கலையே? உபை இப்னு சலூலுக்கு தொழுவிக்கே போனாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவனுக்கு என்ன விமர்சனம் வச்சாங்க? விபச்சாரி. முதலாக அதாவது விமர்சனம் செய்தவனுக்கு அல்லாஹ் தண்டனை இறக்கலையே, ரெண்டாவது விமர்சனம் செஞ்சவனுக்கு அல்லாஹ் தஆலா தண்டனை இருப்பான். எத்தனை ஷியாக்கள் அழகான முறையில் மௌத்தாகிறாங்க, எத்தனை ஷியாக்கள் அழகான முறையில் பெரிய பாராட்டுகளோடு மரணிக்கல, எத்தனை ஷியாக்கள். அவங்களுக்கு அல்லாஹ் ஏன் தண்டனை கொடுக்கல? அல்லாஹ் அநீதியானவனா? இதை நம்ம பார்க்கிறோம். எங்கேயாவது சரியான கோணத்தில் எதையாவது பார்க்கிறோமா? எதிரிக்கு ஆபத்து வந்தா படுற சந்தோஷம் இருக்குதே, அந்த சந்தோஷம். ஏன்? கொள்கையில முரண்பட்டுட்டாரு அல்லது சொந்த எதிரி அல்லது குடும்ப எதிரி அல்லாஹ் கொடுக்குறான். ஏன்னா அல்லாஹ் தஆலா இவருக்காக வேண்டி தான் இருக்கிறான். அல்லாஹ் தஆலா யாருக்காக வேண்டிக்கிறான்? இவருக்காக வேண்டித்தான். அல்லாஹ் தஆலா இருப்பதை போலயே என்ன செய்வார்கள், நடந்து கொள்வார்கள். எது நடந்தாலும் அல்லாஹ் தஆலா எனக்காக வேண்டி. பாத்தீங்களா, உலகம் ஃபுல்லா யாருக்காக இயக்குறது? அல்லாஹ் இவருக்காக வேண்டித்தான். இவர் பிழை செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான். கஃபூர் இவருக்கு மட்டும்தான். மன்னிக்கிறவன் யார்? அல்லாஹ் தஆலா இவருக்கு மட்டும் மன்னிப்பாளன். உலகத்துக்கெல்லாம் ஷதீதுல் இகாப், தண்டனையாளன் என்ற மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறை தவ்வா களத்தில் இருக்குதா இருக்கலையா? இருக்கிறது. இதனால தான் இந்த தவ்வாக்களை என்ன செய்வதில்லை, உருப்படுவதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா துதுஹிரிஷ் ஷமாத்தத லி அஹீக், உன் சகோதரனுக்கு நடக்கிற முசீபத்தில் சந்தோஷத்தை வெளிப்படுத்தாதே. ஃபயுஆஃபிஹில்லாஹ் வயர்ஹமுஹு வயப்தலீக், அல்லாஹ் அவருக்கு அதில் ஆரோக்கியத்தை கொடுத்து
இரக்கம் காட்டி உன்னை அதே சோதனைக்குள் அல்லாஹ் வீழ்த்தலாம். உன்னை அதே சோதனைக்குள் அல்லாஹ் தஆலா வீழ்த்தலாம். ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி திருமதியில வரக்கூடிய செய்தி. எப்படி? லா துதுஹிரி ஷமாத லி அஹீக். எப்பொழுதும் சகோதரன் ஒரு முசீபத்தில் ஒரு தவறுல இன்னும் சொல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஒருத்தனுக்கு சோதனையை கொடுக்கிறான்டா அவனை தண்டிப்பதை விட அவனோடு அல்லாஹ் தஆலா கருணையாக இருக்கிறான் என்பதுதான் உண்மையான ஆதாரம். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் அது தண்டனையாக இருந்தாலும், உலகத்தில் அது அதாவது எங்களுக்கு பார்க்கிற நேரத்தில் அது ஒரு பெரிய சோதனையாக இருந்தாலும் உணர்றதுக்கான வாசலை திறந்துட்டான்னு அர்த்தம். அல்லாஹ் ஏன் திறந்துட்டான்னு அர்த்தம்? யோசிப்பதற்கான வாசல், திருந்துவதற்கான வாசல், தான் நோய் 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 என்று வந்தாலும் சரி, அல்லது என்ன ஏதாவது ஒரு தொழில் இழப்பு வந்தாலும் சரி, அல்லது ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, அல்லது ஒரு அவமானம் வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்யறாங்க? திருந்ததுக்கு வாய்ப்பை கொடுக்கிறான். அதனாலதான் உபை இப்னு சலூலுக்கு கொடுக்கல அவனுக்கு தண்டனை மறுமையில. உபை இப்னு சலூலுக்கு வாய்ப்பை கொடுக்கல. அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த தண்டனை மிகப்பெரிய தண்டனை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதி தவல்லா கிப்ரஹு, இதை பெரிதாக்கினானே அவனுக்கு கடுமையான தண்டனை உண்டுன்றான். அப்படி கடுமையான தண்டனை என்ன? உலகத்துல சலாமத்தா மௌத்தாக திருந்தறதுக்கான சந்தர்ப்பமே உனக்கு இல்லை, உனக்கு எந்த சோதனையும் இல்லை, அழகான சந்தோஷமான முறையில மௌத்தாகிடுவான். ரசூலுல்லாஹ்களே தொழுவிக்க என்ன செய்வாங்க? முன் வருவாங்க. தண்டனைங்க மறுமை நாள்ல. ஆனா இந்த உலகத்துல நீங்க அவமானப்பட்டுட்டீங்கன்னா, சோதனைப்பட்டுட்டீங்கன்னா, உங்களோட சிந்தனையை துறப்பதற்கு, நீங்கள் திரும்பி வருவதற்கு, மாறி வருவதற்கு அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பம் அமைக்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய கருணை பக்கத்துல. ஃபிர்அவுன் மீது அல்லாஹ் கருணை காட்டினான். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? நாங்கள் அதாவது ஃபிர்அவுனை ஆயத்துக்கு அத்தாட்சிகளை கொண்டு சோதித்துக் கொண்டே இருந்தோம் திருந்தி வரலாம் என்பதற்காக என்றான் அல்லாஹ். எதற்காக? திருந்தி வரலாம் என்பதற்காக பல சோதனைகளை கொடுத்தான். ஒவ்வொரு சோதனையின் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வந்து என்ன செய்யறது? துஆ கேளுங்கன்னு சொல்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறது, அதாவது ஆரோக்கியம் ஏற்படும், விடுவி ஏற்படும், பழைய நிலைமைக்கு என்ன செஞ்சிருது? மாறுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த ஷமாத்தாலில் அதா எதிரிகளுக்கு நடக்கக்கூடிய, அல்லது எம்மோட எதிரிகள் என்றா உண்மையிலே எதிரியாக இருக்கலாம், அல்லது மாற்று கருத்துள்ளவர்களுக்கு நடக்கக்கூடிய சோதனைகளை சந்தோஷப்படுறதுக்கு இந்த தஅவாக்களத்துடைய கெட்ட அணுகுமுறை, மோசமான அணுகுமுறை. இந்த சுன்னத்தை தான் எல்லாரும் செய்யறது. இந்த சுன்னத்தை என்ன செய்யறது? எல்லாரும் செய்யறது. இந்த மாதிரி நடக்கக்கூடிய நிலைமைகள் தஅவாக்களத்தில் தவிர்க்கப்பட்டால் இன்னும் இந்த தஅவாக்களம் என்ன செய்யும்? அழகாகும். இது பிழை. இது வந்து என்ன? ஆனால் ஒரு விஷயத்துக்கான ஒரு புரிதல் உங்களுக்கு வரும். இது இதனால் தான் நடந்தது, இது என்ன சப்ஜெக்ட் தான் நடந்தது என்பது வேறு. ஆனா அதையே எழுதி, அதையே பேசி, அதையே பரத்தி, அதையே ஒரு கொள்கையாக செயல்படுத்துகிற நிலை இருக்குது. இதுதான் மிகப்பெரிய பிழை. இல்லை என்றால் மனிதர்களுடைய பேச்சை தவிர்க்க முடியாது. எல்லா மனிதர்களுக்கும் இது சம்பந்தமான ஒரு கருத்து உண்டாகும், அது சம்பந்தமான ஒரு பேச்சு உண்டாகும், அது சம்பந்தமான ஒரு விளக்கம் என்ன செய்யும்? உண்டாகத்தான் செய்யும். ஆனா நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் நாங்கள் இதை எப்படி நடந்து கொள்வது என்பதில் என்ன செய்ய வேண்டும்? மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இதை ஒரு கொள்கையாக மாற்றி, இதையே அல்லாஹ் தஆலா வகை அறிவித்த தண்டனை போல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, என்றைக்கும் ஆகிவிடக் கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். யார காலம்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருக்கிறோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுக்குள்ள என்ன செஞ்சிட்டாரு? ஒழுங்கப்பட்டாச்சு. நாங்கள் அப்ப எங்க இருப்போம்? வெளியே தான் இருப்போம். இப்போ ஒரு கட்டுரை எழுதினா எப்படி எழுதுவோம் பார்த்தீர்களா? நபிக்கு வந்த சோதனை. யாருக்கு வந்த சோதனை? நபிக்கு வந்த சோதனை. மீனுக்குள்ள இருட்டுக்குள்ள கொஞ்சம் காலமா, கடைசியில அது கூட பேசாம இருப்போம். மீன் வந்து துப்பிச்சே அவரை வெளியே வந்து விழுந்தாரு, அழகா வந்து விழுந்திருப்பாரா? இல்ல. அல்லாஹ் தான் சொல்றான், அவருக்கு மருத்துவமா எதை செஞ்ச மட்டும் என்னது? ஷஜரத்தம் மின் யக்தீன் என்று குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் அல்லாஹ் தஆலா. இப்ப இப்படி வந்து உளுந்தவரை நமக்கெல்லாம் வராதனாலே அவருக்கு வந்து அல்லாஹ் தண்டித்து விட்டான் அப்படியா சொல்றது? உலகத்தில் அல்லாஹ் யாருக்கு சோதனையை கொடுத்தாலும் அல்லாஹ் தஆலா அவரை திருத்துவதற்கும் அவரை மாற்றுவதற்கும் சந்தர்ப்பத்தை தான் அல்லாஹ் அவருக்கு என்ன செய்யறான்? கொடுக்கிறான். அந்த சந்தர்ப்பம் யாருக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபலம்மா நஸு மா ذுக்கிரு பிஹி, நாம் அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டியதை அவர்கள் மறந்து விட்ட பொழுது ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை, அவர்களுக்கு எல்லா ரஹ்மத்தையும் திறந்து விட்டோம் என்றான். எப்ப திறந்து விட்டோம்? மறந்த நேரத்தில். மறந்த நேரத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் திறந்து கொடுத்தோம். அப்படின்னா என்ன? உங்களுக்கு திருப்பி ஞாபகமே வரக்கூடாது. திருப்பி உங்களுக்கு என்னை பற்றி ஞாபகமே வரக்கூடாதுன்னா மட்டும்தான் அல்லாஹ் சோதனை தருவதில்லை. தன்னை பற்றி ஞாபகம் வரணும்னா சோதனை நிறைய அல்லாஹ் என்ன செய்வான்? தருவார். எப்படிப்பட்ட சோதனை என்ன செய்யலாம்? இருக்கலாம். அது அவருக்கு சில பொழுது தண்டனையாக அவர் உணரலாம். ஆனா சந்தர்ப்பம், இந்த உலகத்துல மௌத்து வரைக்கும் என்ன அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எங்கேயாவது இபிலிஸுக்கு இழிவான மௌத்து அல்லாஹ் எழுதிக்கிறானா? இபிலிஸுக்கு இழிவான மௌத்து அல்லாஹ் எழுதிக்கிறானா? இல்ல.
இப்லீஸ் இழிவாக மரணிப்பான்னு சொல்லல. ஏன்? அவனுக்கு இந்த உலகத்துல தண்டனை இல்லை. தண்டனை எங்க? மறுமையில தான் அவனுக்கு என்ன தண்டனை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம புரிந்து கொள்ள வேண்டும், எப்பொழுதும் எதிரிக்கு வரக்கூடிய ரசூலுல்லாஹ்வே துஆ கேட்டாங்க, அல்லாஹும் மின்னி அஊது பிக்க, அதாவது மின் சூஇல் கலா வ தர்கி ஷகா வ ஷமாத்தத்தில் அஅதா, எனக்கு ஏற்படுற சோதனைகளை வைத்து எதிரிகளுடைய சந்தோஷத்திலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் சொன்னாங்க. எனக்கு ஏற்படுற சோதனைகளை வைத்து எதிரிகளுடைய சந்தோஷம், அதிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். அப்படி ஒரு நிலைமை எனக்கு என்ன செஞ்சிடாத, தந்துராத. முகமதுக்கு தேவைதான். பாத்தீங்களா என்ன பேச்சு பேசினா, குடும்பத்தை பிரிச்சு மதீனால கொண்டு போய் சேர்த்து இப்படியே ஒருத்தர் பேசுவானே, இந்த நிலையை எனக்கு என்ன செஞ்சிடாத, தந்துராத என்று துஆ கேட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஒவ்வொருவரும் படிப்பினை பெற்று திருந்துவதற்கான அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான்னு நினைச்சு முசீபத்துல விழுந்துட்டாரு, ஆபத்துல விழுந்துட்டாங்க, ஒதுங்கிடணும், நம்ம ஒதுங்கிடணும். அவரும் அல்லாஹ் என்ன செய்யட்டும், அதை பார்த்துக் கொள்ளட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி பல இடங்களை என்ன செய்திருக்கிறார்கள், வழிகாட்டி அழகான ஒரு மார்க்கம், கடிச்சு கொதறி தின்ற ஒரு மார்க்கம் அல்ல. எனவே அன்புள்ள, இது தஅவா களத்துல தவிர்த்தால் நிறைய பிரச்சனைகள் என்ன செய்யும், குறையும். அடுத்தது, அதாவது எல்லோருக்கும் கண்ணியமான வார்த்தையில் பேச கற்றுக்கொள்ள, எப்படிப்பட்ட தரத்தில் இருந்தவனாக இருந்தாலும் சரி. இலா ஹிர்கல் அல் அதீம், கண்ணியமிக்க ஹிர்கலுக்கு அல்லது மகத்தான ஹிர்கலுக்கு அல்லது கிரேட், மிகச்சிறந்த அல்லது ஒரு பெரிய அந்தஸ்து உள்ள ஹிர்கலுக்கு ரசூலுல்லாஹ் எப்படி எழுதிக்கலாம், அல்லாஹ் தான் பெரிய ஆட்சியாளர். ஹிர்கல் அல்லாது எனது மிக கேவலமான மோசமான ஹிர்கலுக்கு அல்லது மக்களை எல்லாம் சிறுக்கை ஆழ்த்தி அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் ஹிர்கலுக்கு எதையாவது எழுதிருக்கலாம். நம்ம எழுதி அப்படிதான் எழுத போறோம் லெட்டர்ல, அஸ்ஸலாமு அலா மனித்தபால் ஹுதா அப்படின்னு எழுதிட்டு அடுத்து என்ன, நாசமா போனவனே தான் ஆரம்பிக்கிறது. அவன் இஸ்லாத்துக்கு கொஞ்சம் நஞ்சம் இருந்த ஆதரவும் என்ன செஞ்சிடும், இல்லாம போயிடும். இலா ஹிர்கல் அல் அதீம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதுறாங்க. ஆனா நம்ம என்ன, தஅவா களத்துக்கு, தஅவா களத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும் தெரிஞ்ச சில அகராதி இருக்குது, வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியவே தெரியாது, வெளியில் உள்ளவர்களுக்கு தெரியாது. நீ தஅவா களத்தில் நான் இருந்ததனால் நான் படித்துக் கொண்ட புதிய சொற்கள் எடுத்து பாருங்க பாப்போம், வெளியில் உள்ளவனுக்கு அது தெரியும், நல்லா டீசென்ட் ஆகிக்கிறான். இங்க உருவாக்கி விட்ட அகராதி கொஞ்சம் இருக்குது, எப்படி அது அந்த அளவுக்கு என்னது அந்த குரங்குல பூமாலை, குரங்குல கையில பூமாலை கிடைச்ச மாதிரின்றதை கூடுதலாக யூஸ் பண்றது தஅவா களத்துல தான். கோமாளி விளங்கிட்டானே, அதே போல என்ன ஒரு அதை சில சொற்கள் எனக்கு சொல்றதுக்கு என்னது மனசுல, அந்த மாதிரியான சொற்களை போயின்னா தஅவா செய்யறாங்களாம், மற்றவங்களுக்கு தஅவா செய்யறாங்களாம். நாங்கள் தஅவா செய்கிறோம் என்னடான்னு பார்த்தா அசிங்க அகராதி, அசிங்கமான ஒரு அகராதி என்ன செஞ்சுக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு பந்தியிலையும் போட்டுடுறது, போட்டா தான் என்ன அந்த கற்றை சூப்பரா இருக்குமா, அந்த கற்றை நல்ல, அதாவது உரப்பா அப்படி இருக்குமா, பார்த்த உரப்பா இருக்குன்னா என்ன பிரயோசனம், மற்றவர்களுக்கு இதனால என்ன பிரயோசனமாக இருக்கும்? எங்கேயா அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னாங்களா, இந்த மாதிரி வழிகாட்டினாங்களா? அல்லாஹ் ஃபிர்அவுனுக்கு பேசுற நேரத்தில் கூட அவனுக்கு எதிர்படுற மாதிரி கொஞ்சம் நளினமா பேசுன்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அட்வைஸ் பண்றான். ஆனா நாங்க நடந்து கொள்ற முறையை பாருங்க. இதனால தஅவா களத்துல என்ன செஞ்சிட போறோம்? ஷேக் அல்பானி ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னாரு, அல் ஹக்கு ஸகீலுன் அலன் நுஃபூஸ், உண்மையை ஏற்றுக்கொள்வது என்பது எப்போதும் உள்ளத்துக்கு பாரமாக இருக்கும். ஃபலா நஸீது ஸிகலஹு பிமுஆமலத்தினா, எங்கள் அணுகுமுறையாலும் அதை இன்னும் பாரமாக்கி விட வேண்டாம். எங்கள் அணுகுமுறையால் ஏற்கனவே ஏற்றுக்கொள்றது பாரம். ஒருத்தருக்கு உண்மையை சொல்ல போறோம், நீங்க செஞ்சது பிழைன்னு சொல்ல போறோம், அதுக்கு அவ்வளவு பாரமா இருக்கும். பாரு அங்க போய் எனக்கு என்ன பேசுறேன்னு விலங்குகள் உடனே பார்த்து வா, அப்படியெல்லாம் ஒரு முன்னுரை போட்ட அவனுக்கு புல் தொப்புல இருக்கிற டைம்ல சரி எதுவும் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிடுறது எப்படி இருக்கும்? உன்னை அடிச்சு கொண்டாலும் கொள்வோம் அந்த இடத்துல, அவனுக்கு வார ஆத்திரத்துக்கு விளங்கிட்டா. இதுதான் நம்ம செய்யற தஅவா. அதாவது உடைச்சு சொல்றாங்கன்ற பேர்ல முதலாவது மனசை உடைச்சிடுறது, அதுக்கப்புறம் விஷயத்தை என்ன செய்யறது, கொடுக்கிறது. ஏற்றுக்கொள்ளாட்ட என்ன, அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், எங்களுக்கு எத்தி வைப்பதுதான் பொறுப்பு. இப்படி எத்தி வச்சாங்க ரசூலுல்லாஹ், இப்படியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தி வைத்தார்கள். தஅவா களத்தில் சில அகராதி நான் கொஞ்சம் ஒரு 30-40 சொற்கள் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஆனா அது அசிங்கமா இருக்க மட்டும் தான் நான் என்ன செய்யல, சொல்லல. இது 1-2 தடவை யூஸ் பண்றதல்ல, பல தடவை என்ன செய்திருக்கிறாங்க, யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய. இது நமக்கு தேவையே இல்லை. இந்த பட்ட பேர் அணுகுமுறை இருக்குத, இதை நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுக்கு சிலர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், ஆரம்ப கால அறிஞர்கள் பட்ட பேர்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க தான். அது அந்த காலத்துடைய அறிஞர்களுக்கும் அந்த சூழலுக்கு மட்டும் முடியாது. ஏற்கனவே மாலிக் நான் சொன்ன மாதிரி, இன்றைக்கு நீங்க பட்ட பேர் வச்சிக்கன்னு சொன்னா 90% வைக்கலாம், அதுல நீங்களும் ஒரு ஆள். இந்த நிலைமை தான் தஅவா களம். சொந்த பேர் இல்லாம தான் தெரிய வேண்டி வரும் கடைசியில் எல்லாரும் சொந்த பேர் இல்லாம. தஅவா களத்துல வர பேர் என்ன, அப்துல் ரஹ்மான் வெளியே, தஅவா களத்துல அவருக்கு வேற பேர்.
இந்த லெவலுக்கு என்ன செஞ்சிடும் ஆகிரும். எனவே நம்ம அடுத்ததாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய எல்லோரையும் கண்ணியமாக ஒருத்தர் வந்து மன்னர்ண்டா மன்னர், ஹாஃபித்ண்டா ஹாஃபித், அவர் வந்து என்ன ஆலிம்ண்டா ஆலிம், டாக்டர்ண்டா டாக்டர், இன்ஜினியர்னா இன்ஜினியர். அவருக்கு எழுதுறது எப்படியே தெரியுமா? உதாரணமா ஒரு அதாவது மிருகத்துறையில் ஒருத்தர் வைத்தியம் முடிச்சிட்டாரு வைங்களேன், அவர் ஏதாவது கருத்து சொல்லிட்டாரு, மாட்டு டாக்டர் எழுதுறது இவன் பாராட்டல. இந்த நோக்கம் என்ன தெரியுமா? அவனை வந்து இந்த அண்மையில் மாட்டு டாக்டர் தெரிவித்த கருத்தில் வேணுமென்று அதாவது விமர்சிக்கிறாராம். அவனை ஏத்துக்கொள்ள வைக்கிறாயா? என்ன செய்ய வைக்கிறாய்? இதை என்ன நோக்கம் உனக்கு? எதையாவது இன்னொருத்தர் எழுதாரு குலி டாக்டர். என்னடா குலி டாக்டர் சொன்னா அந்த உருண்டு உருண்டியா செஞ்சு கொடுக்கறதுனால இந்த ஆயுர்வேதிக் குலி டாக்டர் அவருக்கு பெயர். இப்படி அதான் விமர்சனம். என்ன செய்யறாங்களா தெரியுமா? விமர்சனம். சுப்ஹானல்லாஹ். விமர்சனம் வந்து நல்ல முறை. அண்மையில் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டிலையும் இலங்கையில என்ன பிரச்சனை? பிறை பிரச்சனை. பிறை பிரச்சனையில ஒரு 50-60 சொல்ல அகராதியில் சேர்ந்து புதுசா விளங்கிட்டா. நிலாவை பார்த்து பிறை பெருநாள் கொண்டாடியவர்கள், பிறையை பார்த்து பெருநாள் கொண்டாடிய பதிலாக என்னதான் நிலாவை பார்த்து பெருநாள் கொண்டாடி. உங்களோட நோக்கம் என்ன? இதுல என்ன நோக்கம்? தமிழ் நடையா அல்லது நல்லா பேசிட்டீங்கன்னு சொல்ல ரசனையா அல்லது ஹக்க கொண்டு போய் எத்தி வைக்கிறதுல சலஃபுகளுடைய வழிமுறையா? என்ன சப்ஜெக்ட் இதுல? இப்படி உலமாக்கல் சபை, அதுக்கு பேர் என்ன? உலக்க சபை வச்சுக்கிட்டா அகராதி. தவா செய்யறாங்களாம். என்ன பேசுறாங்களாம்? தவா செய்யறாங்களாம். அன்புள்ள சகோதரர்களே, அதுக்கு கார்ட்டூன்ஸ் மீம்ஸ், இப்ப மீம்ஸ் எங்கெல்லாம் வந்திருக்கு தெரியுமா? தவா காலத்துக்குள்ள கார்ட்டூன்ஸ் மீம்ஸ் எல்லாம் போட்டு இதன் ஊடாக இன்றைக்கு நகைச்சுவை களமாக மாத்திக்கிட்டு வராங்க. அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு இஹ்திராமை, ஒரு சூழல், கண்ணியமான ஒரு சூழ்நிலையை தலைகீழாக மாற்றி வரக்கூடியதுனால இதனால நிச்சயமாக நல்ல முறையில் நடக்கக்கூடிய எவருக்கும் ஒரு பாதிப்பை ஒரு துளியும் என்ன செய்ய முடியாது, ஏற்படுத்த முடியாது. ஆனால் உங்களை மக்கள் அசிங்கமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதை என்ன செய்யும், ஏற்படுத்தும். இவர் நரகல் நடை எழுத்தாளர், இவர் நாகரிக நடை எழுத்தாளர் என்பதை பிரிச்சு காட்டணும். எங்களை பற்றிய அடையாளமும் எங்களை பற்றிய அறிமுகமும் தவாக்களத்தில் மிக முக்கியம். இந்த சூழ்நிலையை உருவாக்கிக்கிறாங்க. கருத்தை விமர்சிக்க வேண்டும், கருத்தை விமர்சிக்க வேண்டும். பிழை என்றால் பிழைதான், அதை விமர்சிச்சாகணும். யாருக்காக வேண்டி நம்ம வளைஞ்சு கொடுக்க கூடாது. ஆனால் அதுல நம்ம இந்த விஷயங்கள்லாம் தேவையா? இதெல்லாம் சேர்ந்து தானே நடக்கிறது தவா காலத்தில். இந்த நடைமுறைகள் நம்மளை விட்டு மாற வேண்டும். ஐந்தாவது, இப்ப நான் சொன்ன விஷயத்தில் என்ன, கண்ணியமான அழகான பேச்சொழுக்கம் நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும், தவா காலத்தில் வர வேண்டும். அவர் உச்சகட்ட எதிரியாக இருந்தாலும் சரி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, ஹமியா, ஆவேசம். என்ன ஆவேசம்? ஆவேசத்தில் எப்பையும் நம்ம பேசவும் கூடாது, கருத்து தெரிவிக்க கூடாது. ஆவேசத்துக்கு ஒரு காரணம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தன் கோவப்படுறான், இதை நீங்க நிறைய பேர் புரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப் ஏற்படுத்திய பாதிப்புகள் நான் கொத்துபாவன் செஞ்சேன், அதில் நீங்க கேளுங்க. அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நமக்கு தெரியாம நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். ஒருத்தன் கோவத்தில் இருக்கிறான், வீட்டில் கட்டு சண்டை, கோவத்தில் இருக்கிறான். உடனே மைக்கை கொண்டு போய் கையில் கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? கொடுத்தீங்கன்னா என்ன செய்வீங்க? எடுத்து புடிச்சு அவன் பேசுற பேச்சில அந்த குடும்பம் மட்டும் பிரியாது, பக்கத்து வீட்டு குடும்பம் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யும், பிரியும். ஏன்? அவன் அவ்வளவு ஆவேசத்தில் இருக்கிறான். பக்கத்துல இன்னொருத்தர் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவர் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு, அவங்களோட கருத்தை பதிவு செய்யணும், பதிஞ்சுக்கிறாரு. ரைட். இப்ப இவர் எடுத்துட்டு போய் ஊரோலாம் ஃபுல்லா என்ன செய்யறாரு, ஷேர் பண்ணிட்டேன். அவர் ஒரு 2 மணி நேரத்தில் யோசிப்பாரு, யாரா மைக்க பிடிச்சது, எவன்டா ரெக்கார்ட் பண்ணது, யோசிப்பாரா இல்லையா? யோசிப்பாரு. இப்ப யாரும் மைக் கொடுக்கிறோம் இல்ல, யார் ரெக்கார்ட் பண்றதும் இல்ல, அவனே வச்சுக்கிறான். யார் வச்சுக்கிறான்? அவனே வச்சு ஒரு கற்றை பாக்குறது மாட்டோன்னே சலாம் அலைக்கும். ஏன்னா மைக்கு இதெல்லாம் ரெடி ஆகி தான் இருக்குது. நான் இந்த கருத்தை பார்த்தேன், எனக்கு காங்கல அரவாசி தான் கேட்டேன், அதுக்காக நான் கேட்கல, ஏன்னா எனக்கு கேட்க பொறுமை இல்லைன்னு தட்ட 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 தட்டன்னு கொட்டிடுறது. கொட்டி தலைப்பையும் போட்டாச்சு. இவன் ஒரு நிமிஷம் பார்த்த உடனே ஷேரிங், அவன் குரூப்ல எல்லாம் போய் அங்க எல்லாம் போய் எங்க சம்பந்தம் இல்லாத குரூப்ல எல்லாம் போய் சேர்ந்திருக்கும். அவர்கள் ரிமூட், ஏன் சம்பந்தம் இல்லாத குரூப்ல இவன் போட்டிக்கிறான், அவன் வெளியே. இவன் போட்டனால அவன் குடும்பம் பிரிஞ்சாச்சு. சரியா? இவன் ஏண்டா போட்டா, நான் கேட்கவே இல்லை, விளக்கிட்டா. நடக்குதா இல்லையா? இது எதனால நடக்கு தெரியுமா? எப்பயும் கோவ டைம்ல மைக்கு ரெக்கார்டரோட அலையக்கூடாது. அலைஞ்சிங்கடா பாதிப்பு மற்றவங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். கற்றைய வாசிக்கிறது ஆவேசத்தோட போடுறது வயசு தானே. இப்போ வந்து எழுத வந்து பேசுறது எழுத்தா மாத்தி அதை அனுப்பிடுது, பிரச்சனையே இல்லை. அந்த அளவு வேகமாக தட்ட தட்ட கருத்தை எல்லாம் போட்டு பதிஞ்சு முடிச்ச பிறகு அடுத்த நாள் நான் நேற்று ஒரு கொஞ்சம் ஆவேசத்தில் பேசிட்டேன், அது போய் சேர்றது இந்த வேகத்தில். சண்டே தானே அவசரமா போய் சேர்க்கிறது இந்த வேகத்தில். நான் அதுக்கு மறுப்பு கருத்து தெரிவிச்சிட்டேனே, அப்படியா? அதுதான் இவன் சொன்னா தான் தெரியும். அது மற்றதெல்லாம் போய் சேர்ந்துடாச்சு. இன்றைக்கு
நிறைய தவா களத்தில் நடக்கக்கூடிய மோசமான விளைவுகள் உண்டு. எப்பொழுதும் ஒரு கருத்துக்கு எதிரான ஆவேச சிந்தனை வார நேரத்தில் அமைதியா போய் காப்பி குடிக்கிற வேலை, டீ குடிக்கிற வேலை, மற்ற வேலைகளை பார்த்துட்டு ஒதுங்கி போயிருங்க. அல்லாஹ் உங்களை நபியாலாம் அனுப்பல. அல்லாஹ் உங்களே நபியாலாம் அனுப்பல. நீங்க இப்படி சொல்லாட்டி மறுமையில் அல்லாஹ் அழைச்சி நீங்க இப்படி சொல்லவில்லை என்று ஒரு நாள் அல்லாஹ் கேட்க போறதில்லை. அதுல வேற நான் இதை சொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் மறுமையில் என்ன கேட்பான். இதை தவிர அவருக்கு மற்ற எல்லாத்தையும் விட இதைத்தான் அல்லாஹ் கேட்பான். மற்ற எத்தனையோ விஷயங்கள் கேட்கறது அல்லாஹ் மன்னிப்பாடு போய் தெரிஞ்சுட்டு இதுல மட்டும் என்ன அல்லாஹ் கேட்பானா? இவரை நடக்கலையா? தஅவா களத்துல இதே ஒரு என்ன என்றைக்கும் ஒரு கருத்து வருதா கொஞ்சம் அமைதியாக நிக்கணும். இது ஒரு தடவை 2 தடவை நடந்தா பரவாயில்ல. இந்த வீக்க உணரல வைங்களேன், இது பெரிய சோதனை. உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஏற்கனவே வாட்ஸ்அப் நிறைய அதாவது உளவியல் ரீதியான பாதிப்புகள் நிறைய வளர்த்துட்டு வருது. சிறிய சிரிச்சிட்டு மறுபடியும் ரெக்கார்டிங் ஒரு தடவை சிரிக்கிறதா இல்லையா? ஃபுல்லா சிரிச்சு முடிச்சிட்டு அவனுக்கு சிரிச்சது தெரியுமா தெரியாதா? தெரியாது. வச்சுக்கின்னு மறுபடியும் சிரிக்கிறது. இது நல்லாவா இருக்குது? நீங்க நினைச்சு பாருங்க பாப்போம். இந்த மாதிரி நடைமுறை நம்மளை எப்படி ஆக்கும்? நம்மளை ஒரு கிட்டத்தட்ட மென்டல் தான், கிட்டத்தட்ட மென்டலாகத்தான் நம்மளை என்ன செய்ய ஆக்கும். அவனுக்கு அவன் ஒரு முறை சிரிக்கிறது. இந்த மாதிரி ஒரு நடைமுறையை நம்மகிட்ட வளர்த்து நீங்க யோசிச்சு பாருங்க. வாட்ஸ்அப்ல நான் மனுஷன் ஆகிறான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. தனியா இருந்து யோசிச்சுட்டு சில விஷயங்களை தவிர்த்துருங்க. வாட்ஸ்அப்ல அது செய்யவே வேணாம். யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சிரிப்பா. இவன் ஏன்டா சிரிக்கிறான்னு என்ன செய்யும் இருக்கும். நம்ம சாதாரணமா ஹெட்போன் அடிச்சுட்டு சிரிக்கிறவனை பார்த்தாலே டென்ஷன் ஆகிறேன். நம்ம சீரியஸா பார்த்து அழுதுகிட்டு இருப்போம். அவன் ஜோக்க பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். சரியா? இந்த நடைமுறையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம். இதை தவா கடத்துல அப்ளை பண்ணி வச்சுக்கிறான். ஆபீஸ் எடுத்தா ஃபேஸ்புக்ல ஒருத்தர் பெரிய கட்டுரை மறுப்பு எழுதிப்பாரு. உங்கள் கட்டுரை தவறானது. அவர் போயிடுறது. அவன் ஏன்டா கஷ்டப்பட்டு எழுதினா, அவன் ஆய்வு செஞ்சா எழுதி ஆகணுமா? நீ உன்னை யாருன்னு தெரியுமா? உன்னை யாருன்னு தெரியாது. அதனால என்னது? உங்கள் கட்டுரை தவறானது. இப்ப இந்த மாதிரி போய் ஓவரா வளர்ந்து போய் தெரியாத கட்டுரையெல்லாம் டிரான்ஸ்லேட் மொழியிலே கமெண்ட் அடிச்சு தெரியும். கொஞ்சம் பேர் திறமையை காட்டிக்கணும். அவனுக்கு இவன் யாருன்னு தெரியும்? ஹிந்தி இவனுக்கு தெரியாது. அது ஃபேஸ்புக் ஒட்டவா டிரான்ஸ்லேட் பண்ணி விட்டுருது. இவன் கமெண்ட் அடிச்சுட்டு போறான் ஹிந்தியில். இவனுக்கு ஹிந்தியே தெரியாது. அப்போ இவ்வளவு மோசமா வளர்ந்துட்டு தவா களம் இது. எல்லா மொழியிலையும் தவா செய்யறான். எல்லா மொழியிலையும் தவா செய்ய. எனவே அன்புள்ள சகோதரர்களை, இயன்ற அளவுக்கு ஆவேசம் வந்தா அமைதியா என்ன செஞ்சிடணும்? உட்கார்ந்துடணும். இல்லைன்னா ரசூலுல்லாஹ்களுக்கே மறுப்பு சொல்லிடுவோம். வரலாற்று 2 விஷயம் நம்ம வலிச்சிக்கிறோம். இந்த விஷயத்தை தவிர்த்து ஆவேசம் இல்லாமல், உண்மையில் ஆவேசம் வரும் சில கருத்துக்களுக்கு. உதாரணமா ஒரு டாக்டர் ஒரு விஷயத்தை பேசுறாருன்னு வைங்களே, ஒரு பெரிய பின் அறிவோட ஒரு சின்ன விஷயத்தை என்ன செய்வாரு? சொல்லுவார். முன்னால ஒன்றுமே விளங்காத ஒரு உட்கார்ந்துக்கிட்டு, டாக்டர் நீங்க சொல்றது மருத்துவ ரீதியா பிள்ளைன்னு அவருக்கு எவ்வளவு ஆத்திரம் வரும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லான்னு சொல்லிட்டு போறது நல்லது அவருக்கு. நான் மெடிக்கல் முடிச்சு அந்த காலத்தை கழிச்சு இப்ப நான் எம்பிபிஎஸ் எல்லாம் தாண்டி அனுபவபூர்வமா உட்கார்ந்துட்டு சிம்பிளா எழும்பி என்ன சொல்றதுக்கு ஒரு முறை இருக்குது. நீங்க சொல்றது பிள்ளைன்னா நிச்சயமா யாருக்கும் ஆத்திரம் வரத்தான் செய்யும். ஆனா எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும், அறிவை சுமந்தவர்கள், அமானியத்தை சுமப்பவர்கள் நீங்க தான் பொறுமையா இருக்கணும். அவன் அறிவை சுமக்கல, அவன் அறியாமையை சுமக்கிறவன். அப்ப அவன் பொறுமையா இருக்க மாட்டான். நீங்க என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் நான் பார்க்கிறேன், செக் பண்றேன், தாங்க சொல்லிட்டு அமைதியா போறது நல்லது. அடுத்தவன்ட்ட போலவும் கூட அங்கே போய் அவனுக்கு கூட்டு திருப்பி பதில் வந்த ஆத்திரம் அப்படியும் போல கூடாது. விளங்கிட்டா? பேசாம நம்ம போறது நமக்கு ஆறுதலாக இருக்கும். இது தவா கருத்து நிறைய நடக்குது. நம்ம ஒரு மார்க்க விஷயத்திலேயே ஒரு ரிசர்ச்சை பண்ணி கேள்விக்கு 2 நிமிஷம் பதில் சொல்லுவோம். 2 நிமிஷம் பதில் சொல்லுவோம். சில நேரத்தில் சரி 2 நிமிஷம் பதில் சொன்னா மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. இப்படி நீங்க சுருக்கமா சொல்லிட்டு போனா எங்களுக்கு எப்படி வழங்க, விரிவா சொல்லுங்கன்றாங்க. ஒரு கேள்வி பதில்னா ஒரு 15 நிமிஷம் பேசி முடிச்சுன்னு ஒருத்தர் எழுப்பினார். சரிப்பா முடிவு என்னன்னு கேட்டாரு. அவர் என்ன கேட்டாருன்னா, சரிப்பா முடிவு என்ன அப்படின்னா, நான் அவ்வளவு நேரம் விளக்கறத அதை எதிர்பார்க்கல. கூடுமா கூடாதா இதான் நான் கேட்டேன். ஆனா நான் அந்த ஸ்பீச்ல ஃபுல்லா பார்த்தேன். கூடுமா கூட நான் சொல்லல. சரியா? எல்லாத்தையும் விளங்கப்படுத்திட்டேன். அவர் கேட்டார் எனக்கு கூடுமா கூடாதான்னு. அப்ப இந்த 2 விதமான அணுகுமுறையும் இங்க உள்ள இருக்குது. எனவே பொறுமையை கடைபிடிச்சு அமைதியாக போற, ஆவேசத்தை தவிர்க்கிற பழக்க ஆரம்பமாக தவா களத்துக்கு வரவங்கிட்ட அது இருக்காது, சந்தேகமே இல்லை. ஆனா கொஞ்சம் காலத்திலேயாவது உருவாக்கிக்கணும். மக்கள்கிட்ட பண்பட்டு நம்ம என்ன செய்யணும்? இல்ல, ஆவேசமான அணுகுமுறை அழிச்சு நாசமாக்குமே தவிர நல்ல திறன்பட்ட முறையான விமர்சனத்தை உருவாக்காது. ஆவேசம் வந்தா போட்டுருங்க எல்லாத்தையும். ஒண்ணு எழுதவான ரெக்கார்டு பண்ண முடிஞ்ச அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு எல்லா அப்ளிகேஷனையும். முடிஞ்ச அளவுக்கு இப்படி நடந்தால் மிகவும் சிறந்தது என்பதை என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, அதாவது அல் ஹதர் மினல் ஃபுர்கா, எப்பொழுதும் நம்ம இருக்க, குறிப்பாக நம்ம சிறுபான்மை தவா களத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
மக்கள் கூட்டாக செயல்படுகின்ற ஒரு செயலை கண்டால் அதை பிளவுபடுத்தாம இருக்கிறது மிகவும் சிறந்தது. எந்த செயலாக இருந்தாலும் சரி, குர்ஆன் சுன்னாவுக்கு உடன்பட்டு மக்கள் கூட்டாக செயல்படுகின்ற ஏதாவது செயலை கண்ட, நம்ம இருக்கக்கூடிய சிறுபான்மையில நம்ம பல விஷயங்களுக்கு கூட்டா என்ன செய்வோம், செயல்படுவோம். ஒரு பொது விஷயத்துக்கு கூட்டா செயல்பட்டுக்கிட்டு போவோம். அதுல கொண்டு போய் இவன் விதத்துவாதி, அதனால இவனை பிரித்து துண்டாக்கிடணும் என்ற மனநிலை நம்ம என்ன செய்யக்கூடாது, என்றைக்கும் உருவாக்க கூடாது. அந்த பிழையை திருத்தணும். என்ன பிழை விடுகிறார்களோ அந்த பிழையை திருத்தணுமே தவிர, ஏற்கனவே அழகான முறையில் ஒரு கூட்டமைப்பாக செயல்படக்கூடிய நிலைய சிறுபான்மையில உருவாக்குறது எவ்வளவு கஷ்டம் நினைச்சு பாருங்க. நீங்க இப்ப நீங்க போய் எல்லா பள்ளிகளையும் நாங்கள் ஒன்றிணைக்க போறோம், பள்ளி வாயில் சம்மேளனம் உருவாக்க ட்ரை பண்ணுங்க, கஷ்டம். அந்த சூழல்ல இருக்கிறோம். அப்படி இருக்கிற டைம்ல ஏற்கனவே ஒரு செட்டப்ல 30 வருஷமா இந்த சமுதாயம் இருந்துட்டு இருக்குது. அங்க தவறுகள் இருக்கு, என்ன செய்யணும், அந்த தவறை மட்டும் திருத்தி இந்த செட்டப்பை கொண்டு போறதுக்கு பார்க்கணும். ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு வந்த டைம்ல எல்லாம் கோத்திரமா தான் இருந்தாங்க, மதீனால கோத்திரமா தான் இருந்தாங்க. அவங்க யுத்தத்துக்கு எதுல வந்தாங்க, அவங்களோட கொடியில வந்தாங்க, அவரோட தலைவரோட வந்தாங்க. ரசூலுல்லாஹ் இந்த தலைவர் நீக்கு, அந்த தலைவர் நீக்கு, இந்த தலைவர் கொடியெல்லாம் எடு, ஒரே கொடி சொன்னாங்களா? சொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதை வச்சு ஜாஹிலியத் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே தவிர, ஏதாவது ஒரு அமைப்புல அவரவர்கள் ஊருக்காகவோ அங்க எங்கேயோ செயல்பட்டு கொண்டிருந்தால் அதை வளர்த்து விட வேண்டுமே தவிர, இதுல போய் என்ன விமர்சனம் என்ற பெயரில் எல்லாரையும் ஒன்றாக போறோம் என்ற பெயர்ல இருக்கிறத ரெண்டாக்குற வேலை என்ன செய்யக்கூடாது, செய்யாமல் இருக்கக்கூடிய நிலைமை பார்க்க வேண்டும். இன்றைக்கு நிறைய நடக்கிறது என்னன்னு சொன்னால், 2 பேருக்கு இடையில சண்டை பிரச்சனை, அல்லது 2 கூட்டத்துக்கு இடையில பிரச்சனை, சமாதானத்துக்கு ஒருத்தர் வருவார். இந்த பிரச்சனை நடந்து 5 வருஷம் இருக்கும், மறந்து போய்கிட்டு அவங்க 2 பேருக்கும் சேர வாய்ப்பு இருக்குது. அந்த 2 கூட்டத்துக்கும் சேர வாய்ப்பு இருக்குது. 2 கூட்டமும் சரியான பிரச்சனை சேர்த்து விடுங்கன்றது. அப்படியா, நான் நடுவரா வர்றது, வந்து உட்கார்றது, நீங்க சொல்லுங்க என்ன பிரச்சனை நடந்தது. அவனுக்கு ஞாபகம் வருது, அப்பதான் 1990 இது நடந்தது, 1ஆம் மாசம் இது, 2ஆவது மாசம் இது, 3ஆவது மாசம் ஃபுல்லா அவருக்கு ஞாபகப்படுத்தி விடுறது. இவனுக்கு கோபம் வந்துடும். அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க தெரியுமான்னு இவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, முடிச்சுட்டா பெரிய சண்டை ஆகிரும். இவர் எழும்பிடுறது, சமாதானப்படுத்தவே முடியாது. நீ தான் குழப்பினது யாரு, நீ தான். அவன் மறந்தாவும் சேர்ந்திப்பான், அவன் 2 பேரும் மறந்தாவும் சேர்ந்திருப்பான். பழசை கிண்டி விட்டு இவரும் கிண்டி விட்டு நீதி செலுத்தாரான்னு இவங்க ஒரு நாள் சேர மாட்டாங்கன்னு போயிடுறது. செஞ்சது யாரு, நடுவர். செஞ்சது யாரு, நடுவர். அமைதியா இருந்தா கூட நிறைய பிரச்சனை என்ன செஞ்சிக்கும், தானா போயிருக்கும். நடுநிலைமை வகிக்கிறேன் பேர்ல பேத்து தான் நிறைய பேரை குழப்பி விட்டு வரது. நிறைய பேர் அந்த இஸ்லாஹ் பண்ணக்கூடிய ஒரு அறிவே கிடையாது. இஸ்லாஹ்டா என்னன்னு அறிவே, பொய் சொல்லி சொல்லுது மார்க்கம். இஸ்லாஹ் என்ன செய்ய சொல்லுது, உண்மையை வெளிப்படுத்த சொல்லல, பொய்ய சொல்லி சேர்த்து விடுன்னு சொல்லுது. நடுவுல உட்கார்ந்து உண்மையை சொல்லண்டா எப்படி இருக்கும், சண்டை தான் என்ன செய்யும் வரும் என்ற அடிப்படையே தெரியாமல் நடந்து கொள்ளக்கூடிய நிலைமை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நம்ம சிறுபான்மை சூழல்ல சேர்ந்து வாழக்கூடிய மக்கள் இருந்தால், அல்லது பிரிஞ்சு ஒருத்தருக்கொத்தர் விமர்சிக்காம அமைதியா உட்கார்ந்துருக்கிறாங்களே, அவங்களெல்லாம் கண்டிங்க அப்படியே விட்டுருங்க. இது தவா களத்துக்கு நம்ம இன்றைய செய்யக்கூடிய ஒரு கூட்டமைப்பு. எந்த கூட்டமைப்பாக சேர்ந்தா அதை கொஞ்சம் பாராட்டி அவர்களை வளர்த்துட்டு தட்டி விட்டு, ஜாகிலியத் இல்லாம நீங்க என்ன செய்ய, உங்களோட அந்த ஒழுங்கை செய்து கொண்டு போங்கன்னு சொல்லி ஆர்வம் ஊட்டுகின்றவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி கடைசியாக கொண்டு சொல்கிறேன், நாம் அடிக்கடி இன்றைய காலத்தில் நிறைய கேட்க வேண்டிய துவா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ருக்கு தக்பீர் கட்டினா சொல்லக்கூடிய ஒரு துவா. என்ன துவா, ரசூலுல்லாஹ் வித்ர்ல தக்பீர் கட்டணும்னு என்ன துவா ஓதுவாங்க, கடைசியா ஒற்றப்படையா தொழுவாங்களே அதுக்கு தக்பீர் கட்டுறது ரசூலுல்லாஹ் இந்த ஓதுவாங்கன்னு வருது. எல்லாரும் வித்ரு தொழுதிப்போம், ரமலான் ஃபுல்லா தொழுதிப்போம், வணங்கிட்டா. அப்போ நம்ம குனூத்தை பற்றி கேட்ட கேள்வி அதை பார்த்தாலே நமக்கு விளங்குது நம்ம சுன்னத்தில் எவ்வளோ ஆர்வமாக இருக்கிற மாட்டு. அப்போ தக்பீர் கட்டணுன்னு என்ன ஓதுறதை பற்றி நம்ம படித்ததுனால தான் நம்ம கேட்காம எழுந்திக்கிறோம். அது என்ன அந்த துவா, வணங்கிட்டா. நம்மளோட பிரச்சனையை பாருங்க, ஒரு மசாலால சுற்றி விட்டு அந்த பக்கத்தாலே போயிடுறது, வணங்கிட்டா. மற்றபடி வித்திரு எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்ற நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் துவா கேட்டாங்க, அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராஈல வ மீகாஈல வ இஸ்ராஃபீல் فاطر السماوات والأرض عالم الغيب والشهادة أنت تحكم بين عبادك فيما كانوا فيه يختلفون واهدني لما اختلف فيه من الحق بإذنك إنك تهدي من تشاء إلى صراط مستقيم. رسول صلى الله عليه وسلم கேட்ட துஆ இது. اللهم رب جبرائيل, ஜிப்ரீலுடைய இறைவனே, மீகாயிலுடைய இறைவனே, இஸ்ராஃபீலுடைய இறைவனே, நீ கருத்து முரண்பாடோடு வாழுகின்றவர்களுக்கு நேர்வழி காட்டுகின்றவர், முரண்பாடோடு இருக்கின்றவர்களுக்கு, அதாவது அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராஈல வ மீகாயில வ இஸ்ராஃபீல ஃபாத்திரஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியை படைத்தவனே, ஆலிமல் கைபி வ ஷஹாதா, அதாவது மறைவான மற்றும்
பகிரங்கமான விஷயங்களை அறிந்தவனே. அந்த தஹ்குமு பைன இபாதிக ஃபீமா கானு ஃபீஹி யக்தலிஃபூன், கருத்து முரண்பாடு உள்ள விஷயங்களில் நீதான் உன் அடியார்களுக்கு மத்தியில் தீர்ப்பு சொல்லக்கூடியவன். வஹ்தினி, எனக்கு நேர்வழி காட்டு. லிமக்துலிஃப ஃபீஹி மினல் ஹக், எது உண்மை என்று ஏற்பட்டிருக்கக்கூடிய முரண்பாட்டில் எனக்கு நீ நேர்வழி காட்டு. இன்னக்க தஹ்தி மன் தஷாஉ இலா ஸராத்தின் முஸ்தகீம், நீ நாடியவர்களை நேரான பாதையின் பால் வழிகாட்டுகிறாய் என்று ரசூலுல்லாஹ் துஆ கேட்டு வித்ர் தொழுகை என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகான துஆ. கருத்து முரண்பாடு விஷயத்துல துஆ, கருத்து முரண்பாடு நேர குனூத்து போயின துஆ நினைச்சிடப்படாது. குனூத்துல எது ராஜிகன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஓதுறதுல முதல் விஷயம் தௌஹீத் ஷிர்க், இந்த சமுதாயம் கருத்து முரண்பட்டிருக்கிறது. அப்படியே சின்ன விஷயம் வரைக்கும் என்ன செய்யுது வரும் பெருசில் இருந்து. இந்த எல்லா விஷயத்திலும் சவாபை எனக்கு என்ன செய் காட்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எத்தனை மலக்கிட பேர் வருது? ஜிப்ராயில், மீகாயில், இஸ்ராஃபில். அடுத்தது அப்ப ரசூலுல்லாஹ் ரப்ப ஜிப்ராயில வ மீகாயில வ இஸ்ராஃபில். அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராயில வ மீகாயில வ இஸ்ராஃபில். அடுத்த வளமையாக நம்ம கேட்டது ஆலிமல் கைபி வ ஷஹாதா, ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த், ஆலிமல் கைபி வ ஷஹாதா, வானங்களையும் பூமியை படைத்தவன். ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த், ஆலிமல் கைபி வ ஷஹாதா. இந்த பகுதி உங்களுக்கு லேசா பாடமாக்கலாம். அடுத்த பகுதி அந்த தஹ்குமு பைன இபாதிக ஃபீமா கானு ஃபீஹி யக்தலிஃபூன், உன் அடியார்களுக்கு மத்தியில் அவர்கள் கருத்து முரண்பட்ட விஷயங்களை நீ தீர்ப்பு சொல்கிறாய். வஹ்தினி லிமக்துலிஃப ஃபீஹி மினல் ஹக், இந்த ஹக்கில் என்ன முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறதோ அதில் எனக்கு வழிகாட்டு. இன்னக்க தஹ்தி மன் தஷாஉ இலா ஸராத்தி முஸ்தகீம், நீ நாடியவர்களை நேர்வழியின் பால் வழிகாட்டுகிறாய். இலா ஸராத்தின் முஸ்தகீம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அழகான ஒரு துஆ கடைசி ஒரு முறை சொல்லிக் கொடுக்கிறேன். அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராஈல வ மீகாயில வ இஸ்ராஃபீல், ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த், ஆலிமல் கைபி வ ஷஹாதா, அன்த தஹ்குமு பைன இபாதிக ஃபீமா கானு ஃபீஹி யக்தலிஃபூன், வஹ்தினி லிமக்துலிஃப ஃபீஹி மினல் ஹக் பிஇذنிக், இன்னக தஹ்தி மன் தஷாஉ இலா ஸராத்தின் முஸ்தகீம். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கணும். கருத்து முரண்பாடு ஆய்வு செய்யறது மட்டுமல்ல, சவாபா உள்ளத்துக்குள்ள போடுறவன், ஹக்க உள்ளத்துல போடுறவன், அதுக்கு தௌஃபீக் செய்யறவன்லாம் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அந்த வாய்ப்பை நம்ம என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். ஹக்குடைய வேட்கை இருக்க வேண்டும். அந்த வேட்கை தான் ஒரு மனிதனை கொண்டு போய் என்ன செய்யும்? நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விஷயங்களை, இது நான் சொன்னதுதான் மட்டுமென்பதல்ல, ஆனால் இன்றைக்கு பிரபல்யமாக இருக்கக்கூடிய தவிர்க்கப்பட வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் நான் சொல்லி இருக்கிறேன். இது உண்மையிலேயே, அதாவது அறிவுபூர்வமாக அனுபவபூர்வமாகவும் இந்த தஅவா களத்தில் நம்ம கண்ட ஒரு விஷயம். இதில் நம்ம தவிர்த்து கொள்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் நிச்சயமாக இதில் நமக்கு ஒரு தௌஃபீக் செய்வான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கடைபிடித்து வாழக்கூடிய தாய்களாக அல்லாஹு தஆலா அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும்.